சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, பாவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருட்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அம்மா ஐயாவே நால்வர் பாடல் பாட சொல்லி அழைங்கம்மா. விஜயலட்சுமி அம்மா ஐயாவை கூட்டு பாட வைங்க. திருச்சிற்றம்பலம். பிடியதன்னொரு உமை கொலமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட, கடி கணபதி வர அருளி நன்மிகு கொடை, வடிவினர் பயில் வழி வளமுறையிறையே. நால்வர்த்துதி. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இங்கு திரு ஆலவைப்பதிகம். பண் பலம் பஞ்சுரம், ராகம் சங்கராபரணம். திருச்சிற்றம்பலம். வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளல்லாதம் இல்லி, அமன்னொடு தேரரை வாதில் வெண்டழிக்க திரு உள்ளமே பாதி மாதுடன் நாய பரமனே, ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆளவாயில் உறையும் எம் ஆதியே. கூடல் ஆளவாய் கோனை விடை கொண்டு வாடல் மேனி, அமன்னரை வாட்டிட மாட காணி சம்பந்தன் மதித்த, இப்பாடல் வல்லவர் பாக்கியவாளரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. இன்று அமர்வு 7வது அமர்வு. திருத்தொண்ட புராணத்தை நம்ம பெரிய நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த சிறுதொண்டனாருடைய புராணத்தை நம்ம விஜயலட்சுமி அம்மா நமக்கோசரம் அப்படிலாம் என்ன பண்ணணும், சிறந்தாத்தி நம்ம வணங்கணும். ஏன்னா இதெல்லாம் இந்த காலத்துல பணம் தான் முக்கியம்னு நினைப்பாங்க எல்லாருமே. இதுக்குள்ள அம்மா எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம இந்த ஈஸ்வரன் குடும்பத்துக்கு அழகா, அது என்ன எவ்வளவு விளக்கமா அருமையா அவங்க அதுக்குள்ள எவ்வளவு சிரமப்பட்டு எடுத்து அதை எழுதி நமக்கோசம் சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப அவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும், சிரம் தாழ்த்தி அவங்கள வணங்கி அவங்க திருவடி பாதங்களை அபிஷேக ஆராதனை செய்து அவங்க வரவேற்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அம்மா வாருங்கள் அம்மா. 7வது அமர்வு ஆரம்பிக்கலாமா? நீங்க வாருங்கள் அம்மா. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். அத்துணை அடியார் பெருமக்களையும் இந்த இணைய வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய அருமையான தொண்டர்கள், அருமையாக செவிமடுக்கக்கூடியவர்கள் என திருமுறைகளை கேட்பதற்கே பல்வேறு காலம் நாம் தவம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சீரடியார் அவர்களுடைய திருவடிகளை அடியேன் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன்.
அருமையாக எனக்கு வாய்ப்பினை நல்கிய பிரேமா அம்மா அவர்களை பணிந்து மகிழ்கிறேன். இந்த வேலுண்டு வினை இல்லை இக்குழுமத்தை நாளும் நன்முறையிலே நடத்தி கொண்டிருக்கும் அந்த குழுமத்தின் சார்ந்த அத்துணை அடியார் பெருமக்களையும், ஏன்னா இதெல்லாம் சிவப்பணி, எல்லாருக்கும் இப்பணி வாய்த்து விடாது. சிவபெருமானே விரும்பி ஆட்கொள்ளப்பட்டவர்களால் மட்டுமே செய்யக்கூடிய பணி. அந்த மாதிரி ஒரு சிறந்த அடியார் கூட்டத்துக்கு அடியேனுடைய முக்கரண வணக்கங்கள். என்னை இந்த செம்மை நெறியில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் நாளும் இந்த நன்னெறியிலே, ஏன்னா இதுதான் வீடு காட்டும் நெறி, இதுதான் மயக்கம் தீர்க்கும் நெறி, இதுதான் விண்ணுலாவும் நெறி. இதெல்லாம் திருஞான சம்பந்தர் அருமையாக தன்னுடைய விண்ணப்பத்திலே வைத்திருப்பார். அப்படிப்பட்ட இந்த நன்னெறியிலே என்னை நாளும் பயிற்றுவிக்கக்கூடிய எம்முடைய கோமல் சேகர் ஐயா அவர்களையும், எப்பொழுதெல்லாம் எனக்கு சந்தேகங்கள் ஏற்படுகிறதோ, சந்தேகம் ஏற்படாவிட்டாலும் அவருடைய வழி நின்று, ஏன்னா ஐயா எப்படி பெரிய புராணத்தை எவ்வளவு செம்மையா ஐயா மாதிரி நடத்த முடியாது. அப்படி பெரிய புராணத்தில் அடியேனுக்கு மிகப்பெரிய ஆசானாக விளங்கக்கூடிய எம் பெரும்புலவர் ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். 24வது குருமகா சந்நிதானம் அவர்களுடைய திக்கு நோக்கி அடியேன் மனம் மொழி மெய்களால் வழிபட்டு, இனி இந்த வலைதளத்தின் வாயிலாக நோக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களையும் வணங்கி வழிபாடு செய்து கொண்டு, இன்னைக்கு நம்ம இந்த அருமையான திருத்தொண்டர் புராணம், அதிலும் செம்மையாக சிறுதொண்ட நாயனார் புராணத்தை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினது அருளாலே உணரின் என் செயலே காண்கிலேனே என்ற சிவபோக சாரத்தை முன்னிறுத்தி அடியேன் இப்பொழுது இன்றைய அமர்விற்குள் செல்கிறேன். போன அமர்விலே நாம் 52வது பாடலோடு நிறுத்திவிட்டு சென்றோம். இன்னைக்கு நம்ம 53வது பாடலிலிருந்து பார்க்க வேண்டும். இருப்பினும் ஒரு முன்னூட்டல், எல்லா பாடலையும் நம்ம நினைவூட்ட முடியாது. குறிப்பா அந்த 52வது பாடல்ல என்ன நடந்தது என்று அந்த பாடலை வாசித்து விட்டு அடுத்தது 53வது பாடல்களுக்குள் செல்லலாம். அதுவும் முனைவர் மொழிந்து அருள கேட்ட தொண்டர் அடியேனுக்கு இதுவும் அரிதன்று எம்பெருமான் அமுது செய்ய பெறில் என்று கதும் என் விரைவில் அவர் இசைய பெற்று கலிப்பால் காதலொடு மது மென் கமல மலர்பாதம் பணிந்து மனையில் வந்தணைந்தார். இந்த பாடலோட தான் போன வாரம் நாம் விட்டு சென்றோம். இப்ப விட்ட இடத்த பிடிக்கிறோம். என்னன்னா, அந்த வைரவ வேடத்திலே இருக்கும் சிவபெருமான் என்ன சொல்றாரு? நான் உண்ணக்கூடிய பசு ஒரு குடிக்கு ஒரு நல்ல சிறுவன், அவன் ஒரு மகனாக இருக்க வேண்டும். அந்த மகனை தாய் பிடித்து கொள்ள வேண்டும், தந்தை அறிய வேண்டும். தாதை அறிய தாய் பிடிக்கும் பொழுது தம்மில், அதுவும் எப்படி கொடுக்கணும்? மனமு வந்தே ஏதம் இன்றி அமைத்த கரியாம் இட்டு உண்பது என மொழிந்தார். எந்த ஒரு வருத்தம் இல்லாம துன்பம் இல்லாம ரொம்ப மகிழ்ச்சியா எதுவுமே, இதெல்லாம் செய்வதற்கு அரியது. நம்மள மாதிரி உலகியல்ல இருக்கிறவர்களுக்கு இது செய்வதற்கு அரியது. ஆனா சிறுதொண்டர் மாதிரி அந்த சிவபெருமானையே சதா சர்வகாலமும் வழிபட்டு கொண்டிருக்கும் அவருடைய திருவடிதான் தெளிந்த பொருள் என்பதனை உணர்ந்த சிறு தொண்டருக்கு இது அரியதன்று. அதனாலதான் அவரே சொல்றாரு, எம்பெருமானே நீங்கள் அமுது செய்வே, இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன், எனக்கு ஒண்ணு இது அரியது கிடையாது, அடியேனுக்கு இது அரிதன்று. அரிதுன்னா ரொம்ப அருமையான செயல், அது கடுமையான செயல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு கதும், கதும்னா விரைந்து அவர் இசைய பெற்று, அப்பா மகிழ்ச்சி அவருக்கு ரொம்ப அன்போட. ஏன்னா அடியார் ஒத்துக்கிட்டாரே, நம்ம இல்லத்துல உணவருந்த அமுது செய்ய அவர் ஒத்துக்கொண்ட அந்த நினைவே அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. மது மென் கமல மலர் பாதம் பணிந்து, அந்த வைரவ வேடத்திலே இருக்கும் சிவபெருமானுடைய பாதங்கள் எப்படி இருக்கிறதா?
நல்ல தேனினை சொட்டக்கூடிய தாமரை போன்ற மலர். மலர்னாலே அது தாமரை தான். மலர் எனப்படுவது பொங்கு தாமரை. அப்போ அந்த திருவடிகள் தாமரையை ஒத்த திருவடிகள், அதை தேன் சொட்டும் அந்த தாமரை மலர்பாதத்தை பணிந்து தன்னுடைய இல்லம் வந்து அணைந்தார். இதுவரைக்கும் போன வாரம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? 53வது பாடலை பார்க்க வேண்டும். இப்போ நீங்க கையில ஏதாவது குறிப்பு இல்ல புத்தகம் வைத்திருந்தால், ஒரு பெண்ணு பென்சில் எதுவும் வைத்திருந்தேன் என்றால் 53ம் 54ம் ஒரு முடிவின அப்படின்னு குறிச்சுக்கோங்க. ஏன்னா தனியா 53 மட்டும் பார்த்தா புரியாது. அடியே நான் என்ன பண்ண போறேன், 53ஐயும் 54ஐயும் சேர்த்து வாசிச்சுட்டு 53க்கு விளக்கம், அப்புறம் 54க்கு விளக்கம் நம்ம குறிச்சு வச்சுட்டோம்னு வச்சுங்களேன். படிக்கும் போதே இது ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சுட்டா பொருள் புரியுமா? ஏன்னா இந்த ஒரு தடவை அடியன் விளக்கம் சொல்றதுனால கட்டாயம் ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். நன்றாக நாம் அதை உய்த்து உணர வேண்டும் என்றால் நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை படிக்கணும். அப்ப படிக்கும்போது இந்த குறிப்பெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது ஒரு கை காட்டி மாதிரி, ஒரு வழிகாட்டி மாதிரி ஈஸியா நம்ம அதை போய் அதனோட பயனை நாம் அடையலாம். அந்த வகையிலே அடியேன் 53வது பாடலையும் 54வது பாடலையும் முதலிலே வாசித்து விடுகிறேன். அன்புமிக்க பெரும் கற்பின் அணங்கு திருவெண்காட்டம்மை, முன்பு வந்து சிறு தொண்டர் வரவு நோக்கி முன்னின்றே இன்பம் பெருக மலர்ந்த முகம் கண்டு பாதமிசை இறைஞ்சி பின்பு கணவர் முகம் நோக்கி பெருகும் தவத்தோர் செயல் வினவ வள்ளலாரும் மனையாரை நோக்கி வந்த மாதவர்தாம் உள்ளம் மகிழ அமுது செய்ய இசைந்தார். குடிக்கோர் சிறுவனுமாய் கொள்ளும் விராயம் 5 உளனாய் உறுப்பில் குறைபாடு இன்றி தாய் பிள்ளை பிடிக்க உவந்து பிதா அறிந்து சமைக்கப்பெறின் என்றார். எப்படி அருமையான இரு பாடல்கள்! ஒரு 2 பாடல்களையும் சேர்த்து பொருள் பார்க்க வேண்டும். அடியேன் 2 பாடல்களை இப்போ வாசித்து விட்டேன். இப்போ 53வது பாடலை நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த பாடலுக்கான விளக்கத்திற்குள் செல்வோம். அன்பு மிக்க பெருங்கற்பின் அணங்கு திருவெண்காட்டம்மை. அணங்குனாலே பெண். எப்படிப்பட்டவள் அவள்? அன்பு மிக்க பெரும் கற்பு உடைய. கற்பு, அந்த பதி விரதா தர்மம், அதை மிக செம்மையாக போற்றக்கூடிய தன்மை. கற்பு என்று சொன்னவுடன் அடியனுக்கு திருக்குறள், திருவள்ளுவர்லாம் ஞாபகத்துக்கு வரார். ரொம்ப விரிவா போகாட்டியும் கொஞ்சம் இதெல்லாம் தேவைதான். அடியன்ட்ட ஒரு அன்பர் சொன்னார், நீங்க இடையில வேற திருக்குறள் அப்படிலாம் போனீங்கன்னா இதனுடைய உரைப்புத்தன்மை குறைஞ்சிருமே அப்படின்னு கேட்டார். அப்ப அடியேன் சொன்னேன், எத்தனை சிறப்புடையது அப்படிங்கிறது இதையெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லிதான் நம்ம இதை உணர வைக்க முடியும். அப்போ இதை விட்டு நம்ம டீவியேட் ஆனாலும் அந்த அம்மாவோட கற்பு திறனை சிறப்பை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப யார் அதை சொல்லுவது? அதற்காக இந்த உரைப்புத்தன்மை குறையாது. எங்க நம்ம போனாலும் சிந்திக்க போறது சிவனடியார்களை பற்றி தான். அந்த நோக்கிலே அடியேன் திருக்குறள்ல திருவள்ளுவர் மாதிரி இந்த கற்புக்கு இலக்கணம் கொடுத்தவர் யாரும் கிடையாது. இல்லறவியல்ல அறத்துப்பால், வாழ்க்கை துணை நலம், கற்புங்கிற ஒரு அதிகாரம் வச்சு இன்பத்துப்பால்ல 18 அதிகாரங்கள். கற்பு அதாவது இன்பத்துப்பால் 3 பெரும்பிரிவுகள். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அந்த இன்பத்துப்பால்ல கற்புடைமையை பத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு 18 அதிகாரங்கள் வைத்திருப்பார். ஒரு அதிகாரத்திற்கு 10 பாடல்கள், 180 பாடல்கள். அதெல்லாம் நேரம் கிடைக்கும் போது வாசிச்சுக்கோங்க. அடியன் என்ன எடுத்துக்க போறேன், இல்லறவியல்லையே. ஏன்னா அவங்க அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னு ஒரு தடவை சொல்லியிருப்பாரு. அப்படியே அந்த அறத்துப்பால்ல வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற அதிகாரம் பேரு மனைவியை பற்றி, கணவனை பற்றி எல்லாம் இருக்காது. அது அந்த அதிகாரம் பேரே பாருங்க, வாழ்க்கை துணை நலம். பேரே பொருள் பொதிந்ததாக இருக்கிறது. நமக்கு வரக்கூடிய துணை நலம் பயக்கும் துணையாக இருக்க வேண்டும்.
அப்பொழுது வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அமையும். அதனாலதான் அந்த வாழ்க்கைக்கு துணை செய்யக்கூடிய, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அது நலமுடைய துணையாக இருக்க வேண்டும். அப்படி அமைவது இறைவனுடைய விதி. நம்மளுடைய வினைக்கு ஏற்ப இறைவன் அப்படி அமைப்பார். இந்த வாழ்க்கை துணை நலத்துல ஒரு திருக்குறள், பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். ஒருவன் எத்தனையோ பொருட்களை அடைந்திருப்பான், அதுலயும் இல்லாள்னு ஒரு மேம்பட்ட பொருள், அவள் மாட்டு கற்பென்னும் கலங்கா நிலைமை உண்டாக பெறின். பெண்ணின் பெருந்தக்க யாவுள, அதற்கு என்ன பொருள்னா, ஒருவன் எய்தும் பொருள்களுள் இல்லாளின் மேம்பட்ட பொருட்கள் யாவையும் உள கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். அவன் மாட்டு, அதாவது அந்த கணவனின் பொருட்டு அந்த கற்பென்னும் கலங்கா நிலைமை உண்டாக பெறின். அப்படிப்பட்ட கற்பு தன்மையை உடைய நம்முடைய திருவெண்காட்டு நங்கை. அதோடு மட்டுமல்ல, இன்னொரு திருக்குறள் கூட இருக்கும், தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவாள் பெய் என பெய்யும் மழை. சிவபெருமானை அந்த தெய்வம் தொழால்னா இங்க கணவனையே தெய்வமாக அவள் தொழுகிறாள். அப்படி கணவனை தவிர வேற யாரையுமே அவள் வழிபடவில்லை, கணவனே அவளுக்கு தெய்வமாக காட்சி தருகிறார். அப்படிப்பட்ட பெண் பெய் அப்படின்னு மழையை சொன்னா மழை பெய்யுமா, அந்த அளவுக்கு அந்த கற்பிலே உரைப்பு. அது மாதிரி நம்ம திருவெண்காட்டு அம்மா என்ன, கணவர் என்ன சொல்லியிருக்காரு, சிவன் அடியார்களுக்கு அந்த உணவினை அளிக்கும் அந்த பூஜை, அந்த சிவபெருமானின் திருவடியார்களுக்கு அமுது செய்யும் அந்த முறைமையிலிருந்து கொஞ்சம் கூட மாறாம, அந்த நெறியிலிருந்து வழுவாமல் அவர் என்ன நினைக்கிறாரோ அம்மா அதே செய்யறாங்க. அதுதான் இந்த இடத்துல பெருங்கற்பு. அந்த கற்புக்கு அடையாளம் இலக்கணம் எங்கேருந்து நம்ம கொண்டு வந்து காட்ட முடியும்? திருக்குறள்ல நம்ம திருவள்ளுவர் ஐயா மாதிரி, அவர் ஒரு தெய்வ புலவர் இல்லையா, அவர் எப்பவோ எழுதி வைத்து விட்டு சென்றாலும் எத்தனை காலங்கள் கடந்தாலும் அது பொருத்தமா இருக்கும். அப்படி அந்த பெருங்கற்பின் அணங்காக பெண்ணாக இந்த திருவெண்காட்டம்மை திகழ்கின்றார். இவங்க என்ன பண்றாங்க, முன்பு சிறு தொண்டர் வரவு நோக்கி முன் நின்றே, அந்த திரு ஆத்தி மரத்தின் கீழே இருக்கிறார் இல்லையா வைரவ வேடத்திலே நம்முடைய சிவபெருமான், அவரை போய் கண்டுவிட்டு மீண்டும் வருகிறார். அந்த வாயிலுக்கு அங்க வராங்க. சிறு தொண்டரின் வரவை எதிர்நோக்கி, இல்ல தலைவன் வெளியில போயிருந்தா நிறைய தலைவிகள் என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல, இதெல்லாம் அந்த காலம் என்பதை அடியிலே ஒரு போடு போட்டுக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் வீட்டுக்கு ஒரு சாவி வச்சுக்கிறாங்க, கதவை பூட்டிட்டு அவங்கவுங்க போறாங்க, அவங்கவுங்க வராங்க. ஆனா அப்போ என்ன பண்றாங்க, இந்த ஐயா வருவார்னு சிறு தொண்டரின் வரவை எதிர்நோக்கி வாசலில் வாயிலின் முன் நின்று இன்பம் பெருக, மிக இன்பம் மிக மலர்ந்திருந்த அவரது முகத்தை பார்த்து, வரும்போதே கணவர் எப்படி வராரு, மலர்ந்த முகத்தோட வராரு. ஏன்னா அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா, அடியார் இங்க சாப்பிடுறேன் அன்னம் அந்த அமுது உண்கிறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, அதனால அவருடைய திருமுகம் மலர்ந்த முகமாக இன்ப வெள்ளத்திலே நீந்தி கொண்டு வருகிறார். அவரை பார்த்த பிறகு அவர் பாதமிசை இறைஞ்சி அந்த திருவடிகளை வணங்கி, பின்பு கணவர் முகம் நோக்கி அத்தவ முனிவரை பற்றி வினவ. என்னங்க சொன்னார், நம்ம கேட்போம் இல்லையா, எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தா என்னங்க ஆச்சு என்ன விஷயம் அப்படி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த அம்மா என்ன பண்றாங்க, வாசல்லே நிக்கிறாங்க. ஏன்னா கணவனையே தன் தெய்வமாக கருதும் பெண் என்பதால், அதுவும் பெருங்கற்பின் அணங்கு என்பதால், அவர் வெளியில போயிட்டு வரும்பொழுது அந்த வாயிலே இருந்து அவரை எதிர்கொண்டு வரவேற்று அவர் முக குறிப்பு, அந்த குறிப்புணர்ந்து அறிதல், அந்த குறிப்பை அப்படியே என்னங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பெருகும் தவத்தோர் செயல் வினவ, அந்த தவ முனிவர் பெருகு தவத்தோர்னா அந்த தவ முனிவர் என்ன சொன்னாரு என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த செயலை பற்றி வினவ. அடுத்த பாடல் பாருங்க, வள்ளலாரும் மனையாரை நோக்கி வந்த மாதவர்தாம் உள்ளம் மகிழ அமுது செய்ய இசைந்தார்,
குடிக்கோ சிறுவனுமாய் கொள்ளும் பிராயம் ஐந்துளனாய் உறுப்பில் குறைபாடு இன்றி தாய் பிள்ளை பிடிக்க உவந்து பிதா அறிந்து சமைக்கப்பெறின் என்றார். வள்ளலார், ஏன் வள்ளலார் அப்படிங்கிற சொல்லுனா, வரையாது கொடுப்பவன் வள்ளல். எந்த ஒரு முட்டுப்பாடும் இல்லாம இவ்வளவுதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு இல்லாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, இத கொடுத்தா எனக்கு இந்த புண்ணியம் கிடைக்கும், இத செஞ்சா, நம்ம இதுல பல பேர் இத செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும், செல்வம் வேண்டுமா இப்படி தானம் பண்ணுங்கள், தானம் வேற, இது அதெல்லாம் பலனை எதிர்பார்த்து செய்வது. இது வள்ளல் தன்மை, வரையாது கொடுப்பது, எந்த நிபந்தனையும் கிடையாது. இதை கொடுப்பதால் இதை நான் பெறுவேன் அப்படிங்கிற நோக்கத்தோடு கொடுப்பதல்ல. இத்துவக்கும் இன்பம் என்று சொல்வார்களே, அதை ஒத்தது. இந்த வள்ளலார் அப்படின்னு ஏன் நம்ம தெய்வ சேக்கிழார் போட்டார்னா, இவர் இதோ கொடுக்க போற தன்னுடைய மகனை தான் தன்னுடைய மனைவி பெற்றாலும் அந்த சுமந்து தோள்லையும் மார்லையும் சுமந்திருப்பார் இல்லையா அந்த தந்தை, பல கனவுகள் பல எதிர்பார்ப்புகள், அதோட இந்த மகன் எப்படி இருக்கிறான், ஒரு குடிக்கு ஒரு மகன், அப்போ எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஐயோ இந்த பையன்தான் என்னுடைய வம்சத்தை விருத்தி செய்ய போகிறான், என் குடி வரப்போகிறான் அப்படிங்கிற ஒரு ஆசையோட கனவோடு வளர்த்திருப்பார். ஆனால் எப்ப அடியார் கேட்டாரோ அப்பவே இவர் கொடுத்துட்டார், மனதால கொடுத்துட்டார். அப்பவே அவர் வள்ளல் கொடுத்த காரணத்தினால். இப்ப செயலால அது செய்ய போறார். பாப்போம் பாடல. வள்ளலாரும் மனையாரை நோக்கி, மனையார் யாரு, அந்த வீட்டம்மா திருவெண்காட்டு நங்கை. இப்ப என்ன பண்ணணும், வந்த மாதவர் தான், அந்த வைரவ வேடத்திலே வந்த முனிவர் தான் என்ன கேட்டாரு, அந்த அடுத்த அடியில குடிக்கோர் சிறுவனுமாய், அங்கிருந்து பொருள் கொள்ளுங்க. இந்த உள்ளம் மகிழ அமுது செய்ய இசைந்தார் கடைசியா கொண்டு வந்துக்கலாம். வள்ளலாரும் மனையாரை நோக்கி வந்த மாதவர்தாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது அடியில, ஏன்னா இந்த கொண்டு கூட்டி அன்வயப்படுத்தி கொண்டு கூட்டி பொருள் கொள்ளுதல், அப்பதான் கொஞ்சம் தெளிவா புரியும். குடிக்கோர் சிறுவனுமாய் அங்கிருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. கொள்ளும் பிராயம் ஐந்துளனாய், குடிக்கோர் சிறுவன் அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு ஒரே மகனாக 5 வயது உள்ளவனாக, 5 உளனாய் அப்படின்னா அவனுடைய அகவை, அவனுடைய வயது 5 வயது பையன் சிறுவன். உறுப்பில் குறைபாடின்றி, எந்த ஒரு மச்சமும் இருக்கக்கூடாதுன்னு முன்பே சொல்லியிருப்பார் இல்லையா. அவர் முதல்லயே இத்தனை நான் உண்ணும் பசு இத்தன்மையாயது அப்படின்னு ஏற்கனவே 48வது பாடல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க. அப்படி மூவிருது கழித்தால் பசு வீழ்த்திட உண்பது உரிய நாள் அது இன்னைக்குதான் அப்படின்னு அங்க இருக்கும். சரி, அந்த பசு அந்த குடிக்கோர் சிறுவனுமாய் கொள்ளும் பிராயம் 5 உளனாய், 5 வயது பையன், உறுப்பில் குறைபாடு இல்ல, எந்த ஒரு குறையும் உறுப்புல இருக்கக்கூடாது. இப்போ எப்படி இது இங்க மாத்தணும்னா, தாய் பிள்ளை பிடிக்கின்றிருக்குல, பிள்ளையை தாய் பிடிக்க மாத்திக்கங்க, பிள்ளையை தாய் பிடிக்க. அப்ப யாரு கொடுக்கணும், உவந்து பிதா அறிந்து சமைக்கப்பெறின் என்றார். உறுப்பு குறைபாடின்றின் பக்கத்துல தாய்ங்கிற ஒரு சொல் இருக்கு பாருங்க. அடுத்த அடியில முதல் சீர் பிள்ளை, பிள்ளை முதல்ல வரணும். அந்த பிள்ளையை தாய் பிடிக்க, பிதா உவந்து, யாரை அறிய, உவந்து பிதா பிள்ளையை அறிந்து சமைக்கப்பெறின். திருப்பியும் பிள்ளைங்க கொண்டு வாங்க. உவந்து பிதா பிள்ளையை அறிந்து சமைக்கப்பெறின் என்றார். என்ன பொருள், வள்ளல் தன்மை உடைய சிறு தொண்டரும் மனைவியாரான திருவெண்காட்டு நங்கையை பார்த்து வந்திருக்கும் மாதவர் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மகனாக 5 வயது உள்ளவனாக உறுப்புகளில் குறை ஒன்றும் இல்லாதவனாக இருக்கும் மைந்தனை யார் பிடித்து கொள்ள வேண்டும், தாய் பிடிக்க. அதை தந்தை என்ன பண்ணணும், மகிழ்வுடன் அறிந்து அமுது சமைக்க பெற்றால் எப்படிங்க மகிழ்ச்சி வரும். அந்த தந்தை மகனை பெறும்போது எவ்வளவு மகிழ்ச்சியோடு அந்த இல்லத்தை எல்லாம் அலங்காரம் செய்தார்.
அந்த நெய்யாடல் விழா, அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, திருமலி நெய்யாடல் விழான்னு, பிள்ளைக்கு எண்ணெய் தேய்த்து முழுக்காட்டும் அந்த விழாவப்ப அந்த திருச்செங்காட்டம் கூடியே ஒரு திருவிழா கோலம் பூண்டிருந்தது. வீடுகள் தோறும் மாவிலைகளை போட்டு அலங்கரித்திருந்தார். நல்ல மங்கள ஈயங்கள், நல்ல வாத்திய கருவிகள்லாம் வீட்டுல ஒரு புதுசா ஒரு ஆள் வந்துருச்சுப்பா, என்னுடைய குடி விளங்க ஒரு மகன் வந்து விட்டான், அவன் அவதாரம் செய்திருக்கிறான்ற மாதிரி எந்த அளவுக்கு அவங்க அதை கொண்டாடி இருப்பார்கள் வீட்டுல. ஏன்னா முன்பெல்லாம் 10 பசங்க 5 பசங்க அப்படிலாம் இருந்திருக்காங்க. இவரோட வாழ்க்கை அந்த வரலாறை பார்க்கும்போது ஒரே ஒரு பிள்ளைதான் வந்ததே, ஒரு பிள்ளைதான். அந்த பிள்ளையுமே அடியாருக்கு அறிந்து கொடுக்க வேண்டும். அதை எப்படி அறிந்து கொடுக்கணுமா, மகிழ்வோட மகிழும்படி உணவு உண்டு அருளலாம் என. இப்போ அந்த பிதா அறிந்து சமைக்க பெறின், இப்போ அந்த 2வது அடிக்கு போங்க. உள்ளம் மகிழ அமுது செய்ய இசைந்தார். இப்படியெல்லாம் பண்ணினால், இந்த மாதிரி பண்ணினால், நம்ம வைரவ வேடத்திலே இருக்கும் அந்த சிவபெருமான் அந்த திரு ஆத்தி மரத்தின் அடியிலே உட்கார்ந்திருக்கிறார் அல்லவா, அவர் அமுது செய்ய இசைந்தார். அமுதுனா உணவு உண்ணுதல். அந்த உணவு உண்ணும் நிகழ்ச்சிக்கு இசைந்தார். இந்த கண்டிஷன்ஸோட அவர் இசைந்திருக்கிறார். 53 54 இப்போ ஒரே முடிவின அந்த அளவுல பார்த்துட்டோம். இப்ப அதே மாதிரி 55 56 இவை இரண்டும் ஒரே முடிவின. 2 பாடல்களையும் வாசித்த பிறகு அடியேன் அதனுடைய விளக்கத்திற்கு செல்லலாம். அரிய கற்பின் மனைவியார் அவரை நோக்கி உரை செய்வார், பெரிய பைரவ தொண்டர் அமுது செய்ய பெறுவதற்கு இங்கு உரிய வகையால் அமுதமைப்போம். ஒருவனாகி ஒரு குடிக்கு வரும் அச்சிறுவன் தன்னை பெருமாறி எவ்வாறு என்று வணங்குதலும், மனைவியார் தம் முகம் நோக்கி மற்றித்திறத்து மைந்தர் தம்மை நினைவு நிரம்ப நிதி கொடுத்தால் தருவாருளரே. நேர் நின்று தனையன் தன்னை தந்தை தாய் அறிவாரில்லை, நேர் நின்று தனையன் தன்னை தந்தை தாய் அறிவாரில்லை. தாழாதே என்னை இங்கு உய்ய நீ பயந்தான் தன்னை அழைப்போம் யாம் என்றார். இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க. 55வது பாடலுக்கு வாங்க. அரிய கற்பின் மனைவியார். ஏற்கனவே கற்பு திறத்தை பத்தி நல்லா உங்களுக்கு விளக்கமா அடியனுக்கு முடிந்த அளவிலே விளக்கியேன். அப்படி கற்பிலே சிறந்த மனைவியார். கற்புங்கிறது அந்த ஒருவன் ஒருத்தியா இருந்து இல்லறம் நடத்துவது மட்டுமல்ல, அங்க என்ன தன்னுடைய அந்த இணையான கணவன் நினைக்கிறானோ அதே எண்ணம் அதே செயல், அதுலேருந்து கொஞ்சம் கூட மாறுபடாமல் வழுவாமல் அப்படி பற்றி கொள்ளுதல், அந்த கணவனோட கருத்தையே பற்றி அதன்படியே மனைவியும் செல்லுதல், அதுதாங்க அந்த இடத்துல கற்பு. திரும்ப திரும்ப அந்த கற்புங்கிறத நம்ம வேற எதையோ நினைச்சுக்க கூடாது. அந்த சொன்ன சொல் திறம்பாமை. நான் வாக்கு கொடுத்துட்டார் அவரு. அந்த வைரவருக்கு இன்னைக்கு உணவு அந்த அமுதத்தை அளிக்க வேண்டும், அமுது பரிமாறிட வேண்டும். அமுதுங்கிறது அங்க உணவு. அவர் என்ன கேட்கிறாரு, ஒரு உயிரை உணவாக கேட்கிறார். அதனால அவர் ஒரு உயிரை கேட்டுட்டாரே அப்படின்னு திரும்பி இல்ல அதெல்லாம் முடியாதுங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படியெல்லாம் சொல்லல. அப்படி சொன்னாங்கன்னா திரும்ப சேக்கிழார் அவர்கள் கற்பு கற்புன்னு சொல்ல மாட்டார். இந்த இடத்துல பாருங்க, அரிய கற்பின் மனைவியார் அவரை நோக்கி உரை செய்வார். அரிய கற்புடைய மனைவியார் அங்கனம் உரைத்த அவரை பார்த்து மேலும் உரைப்பாராய். இப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. இப்படியெல்லாம் கணவர் சொல்றாரு, நம்ம சிறு தொண்டர் சொல்றாரு, அம்மா பிள்ளைய பிடிச்சுக்கணும், அப்பா அறியணும், அப்படியெல்லாம் பண்ணணும்னா அந்த வைரவ அடியார், அதாவது வைரவ வேடத்தில் இருக்கும் சிவபெருமான், ஏன் ஒவ்வொரு தடவையும் அதை சொல்லிட்டு அந்த சிவனடியார்னு சொல்லிப்போம். அந்த சிவனடியார் உள்ளம் மகிழ அமுது செய்ய இசைந்தார். கண்டேன் சீதையைன்னு அனுமான் சொன்ன மாதிரி இசைந்தார்.
அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. அரிய கற்பின் மனைவியார் அவரை நோக்கி ஒரு உரை செய்வார். இங்க கேட்கிறது யாரு, உரை செய்கிறது யார் என்றால் திருவெண்காட்டு நங்கை. பெரிய பைரவ தொண்டர் அமுது செய்ய பெறுவதற்கு இங்கு உரிய வகையால் அமுதமைப்போம். எப்படிப்பட்ட பைரவ தொண்டராம் அவர்? பெருமை உடைய பைரவ தொண்டவர். உணவு உண்ண பெறுவதற்கு இங்கு உரிய வகையால் அமுது அமைப்போமானால், அப்படி பண்ணணும்னா ஒருவனாகி ஒரு குடிக்கு வரும் அச்சிறுவன் தன்னை பெருமாறு எவ்வாறு? அந்த அம்மாக்கு புரியல, குழப்பமா இருக்கு. அமுது கொடுக்கிறேன் நீங்க சொல்லிட்டு வந்திருக்கிறீங்களே, ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகனாகி வரும் அந்த சிறுவனை நான் பெறுவது எங்கனம்? அப்ப கூட அவங்களுக்கு அது புரியல. தன்ட்ட ஒரு மகன் இருக்கான், அவனை வச்சுதான் நம்ம வீட்டுக்கார் இப்படி சொல்லி இருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு உரைப்பு வரவில்லை. அந்த உணர்வு அவங்களுக்கு தோணல முதல்ல. அதனாலதான் கேக்குறாங்க, யார் இப்படி தருவா? ஒரு குடும்பத்திற்கு ஒரு மகனாகி வரும் அந்த சிறுவன் அவனை எப்படி நாம் பெறுவது அப்படின்னு சொல்லி வணங்குறாங்க. அந்த வினாவினை வினவி வணங்குகிறார்கள். இப்ப சிறு தொண்டரோட பார்ட். அவர் என்ன பண்றாரு, முதல்ல எடுத்தோன்னு மனைவியார்தம் முகம் நோக்கி. இப்போ பொதுவாவே சிறு தொண்டர்ல எந்த இல்லறத்திலே இருக்கக்கூடிய கணவன் மனைவி, இப்போ மனைவிக்கு ஏதோ ஒரு துன்பம் தர போற செயலை செய்ய போறோம்னா முதல்ல அவங்க முகத்தை பார்ப்பாங்க. எப்படி இருக்கு அவங்க முகம், இது அவங்களுக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா அப்படின்னு முகத்தை கூர்மையா நோக்குவாங்க. ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. இப்ப இருக்க பெண்கள்லாம் அவங்க முகத்துல என்ன இருக்குன்றத விட மனசுலயே என்ன இருக்குன்னே தெரிஞ்சு கண்டுபிடிக்க முடியாது. என்னையே வச்சுதான் சொல்றேன் அடியன். அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, அந்த அம்மாவோட முகத்தை பார்த்தா அதுல இருந்து ஏதாவது என்ன மாற்றம் தெரிகிறது, இதை சொல்லும் போது அந்த அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்களா, என்ன பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக முதல்ல அந்த முகத்தை நோக்குகிறார். மற்ற இத்திரத்து மைந்தர் தம்மை நினைவு நிரம்ப நிதி கொடுத்தால் தருவார் உளரே. இத்திரத்து இந்த தன்மையில இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடிக்கு ஒரு மகனாக இருந்து அம்மா பிடித்து கொள்ள தந்தை அறிய இந்த மாதிரிலாம் தன்மையோட நிறைய பணம் கொடுத்து, காசு பணம் கொடுத்து நம்ம இதை பண்ண முடியுமா? நினைவு நிரம்ப நிதி கொடுத்தால். அதாவது 56வது பாடல். ஆமா, அவ்வவர் எண்ணம் நிரம்பும் அளவு. எவ்வளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் வேணுமோ அந்த அளவுக்கு நிதியம் அளித்தால் கொடுப்பவர்களும் இருப்பர். அப்படி கொடுத்தா கொடுக்கலாம். ஆனா அதுல ஒரு ஆனால் என்ன? ஆனால் நேர் நின்று தனையன் தன்னை தந்தை தாய் அறிவார் இல்லை. ஓரளவு ரொம்ப ஏழையா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட எங்களுக்கு மகன் இல்லை, உங்க மகனை கொடுங்க, நான் நிறைய பணம் தரேன், நிரம்ப நிதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா ஒருவேளை தருவாங்க. ஆனா அவங்க நேர் நின்று தனையன் தன்னை தந்தை தாய் அறிவார் இல்லை. ஆனா நம்ம வைரவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, அந்த சிவனடியார், அப்பா அறியணும், அம்மா அதை புடிச்சுக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த மாதிரி எல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. அதனால நீ நேரத்தை கடத்தாத, தாழாதே தாழாதே. நீ என்ன பண்ணு, என்னை இங்கு உய்ய நீ பயந்தான் தன்னை அழைப்போம் யாம் என்றார். நான் என்னை இனியும் காலம் தாழ்த்தாது இங்கு என்னை உய்ய செய்வதற்காக, உய்தல் அடியேன் உய்தி பெற வேண்டும், அதுக்கு வேற வாய்ப்பு இல்ல. நீ பயந்தான் தன்னை அழைப்போம் யாம். நான் அடியேன் ஏற்கனவே சொன்ன பயந்த பெற்றங்கிறது பொருள். நீ பெற்ற மகனை நாம் இதன் பொருட்டு அழைப்போம் என உரைத்தார். அதனாலதான் முதல்ல முகத்தை பார்த்து சொல்றார். ஏன்னா அந்த அம்மா ஏதாவது வேண்டான்ற மாதிரி ஏதாவது முகத்துல உணர்ச்சிகளை காட்டுவார்களோ, உணர்ச்சி மாறுபாடுகள் இருக்குமோ அப்படின்னு முதல்ல முகம் நோக்குகிறார். சொல்லிட்டு நிறைய பணங்கினம் கொடுத்து கூட யார்கிட்டயாவது வாங்கிடலாம்.
ஆனா அவங்க நேர நின்று அந்த குழந்தைய அறிய மாட்டாங்களே. அதனால இதெல்லாம் தேடிட்டு இருக்க, நமக்கு நேரம் இல்லை சொல்லுவோம்ல, டைம் இல்லப்பா. அடுத்த ஸ்டெப் என்ன? நல்ல வேலை என்னை இங்கு உய்ய நான் அடியேன் உய்ய வேண்டும். எதனால இந்த உய்தல்? அடியார்களுக்கு கொடுத்த வாக்கை திரம்பாமல், அவர் சொன்ன சொல்ல இருந்து மாறாம இருக்கிறதுக்கு நீதான் எனக்கு வழிகாட்டணும். என்ன? நீ பயந்தான் தன்னை அழைப்போம் யாம், நீ பெற்ற அந்த மகனை அழைத்து வருவோம். இப்போ அம்மாவோட டர்ன். இப்போ 55 56 ஒரு முடிவின, அதனால அதை ஒன்று சேர பார்த்து விட்டோம். இப்ப 57வது பாடலுக்கு போக வேண்டும். என்று கணவர் கூறுதலும் அதனுக்கு இசைந்து, பாருங்க, கணவன் சொல்லிட்டார்னாலே அதனுக்கு இசைந்துனா அக்ரீடு, முடிஞ்சு போச்சு அதோட. எம்பிரான் தொண்டர் இன்று தாழாது அமுது செய்ய பெற்று இங்க அவர்தம் மலர்ந்த முகம் நன்று காண்பதென நயந்து நம்மை காக்க வருமணியை சென்று பள்ளியினில் கொண்டு வாரும் என்றார் திருவனையார். அந்த அம்மா திருவெண்காட்டு நங்கை, திருமகளை ஒத்தவளாம் திருவனையார். ஏன்னா அவங்கதான் இந்த செல்வமாகிய தன்னுடைய தான் பெற்ற செல்வத்தை தரப்போறாங்க. திருமகள் லக்ஷ்மி தேவி தானே எல்லாம் செல்வம் தருபவள். இந்த இடத்துல எந்த செல்வத்தை இந்த அம்மா தரப்போறாங்க? தான் பெற்ற அந்த மகனையே தரப்போகிறார். அதனால இவங்க திருவனையார். என்று கணவர் கூறுதலும் அதற்கு இசைந்த எம்பிரான் தொண்டர். கணவன் எப்ப சொன்னாலோ அதுக்கு அடுத்த அப்பிலே கிடையாது அந்த அம்மாட்ட. இப்போ நம்ம சாதாரணமா ஒரு வீட்டுல எல்லா அடியன் சாதாரணமாவே தான் சொல்றேன், எந்த குடும்பத்தையும் பர்டிகுலரா சொல்ல. ஒரு கணவன் ஒரு இல்லத்துல இருக்கா, ஒரு மனைவி இருக்கா, கணவர் சொல்ற எல்லாத்துக்கும் இசைந்து விடுவோமா? 50% கட்டாயம் இசைய மாட்டோம். அவர் எக்ஸ்ன்னு நம்ம ஒயும்போம், தெக்கனா வடக்கம்போம். ஆனா இந்த அம்மா பாருங்க, இசைந்து ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு மேற்கொண்டு என்ன சொல்றாங்க? எம்பிரான் தொண்டர், என்னுடைய சிவபெருமானின் தொண்டர், எம் இறைவரின் தொண்டர் இன்று காலம் தாழ்க்காது. அவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு. தன்னுடைய உயிருக்குயிரான மகன் அறியப்பட போகிறான், ஐயோ நான் பெற்ற செல்வம் போக போறதே அப்படின்னு அவங்க வருந்தல. அப்படி வருந்தினாங்கன்னா அவங்க உலக வாழ்க்கையோடு ஒட்டியவர்கள். அவங்கதான் அதெல்லாம் தாண்டினவங்களாச்சே. இறை மேல ஒரு உரைப்புத்தன்மை. கணவன் என்ன சொல்றாரோ அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவரோட சேர்ந்து அந்த சிவப்பணி ஆற்றும் தன்மை. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஐயோ அவருக்கு அமுது செய்ய நேரம் ஆயிட போகுது, தாழாது, லேட் பண்ணிட வேண்டாம். இறைவரின் தொண்டர் இன்றும் காலம் தாழ்க்காது. நம்ம அப்ப கூட என்ன செய்வோம், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கட்டும், நம்ம பிள்ளை பாவம் கொஞ்ச நேரம் இருந்து, அப்படி நினைக்க மாட்டோம். முதல்ல பிள்ளைய கொல்றது, கத்தி எடுத்து அறியறது, அந்த செயலை கேட்டாலே நமக்கு நடுக்கம் வரும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அவருக்கு நேரம் ஆயிடக்கூடாது, சாப்பிடுற அடியாருக்கு அமுது செய்ய பெற்று அவர்தம் மகிழ்ச்சி பொழியும் திருமுகத்தை நாம் காண்பது இங்கு செய்யத்தக்கதாகும். அந்த அம்மாவுக்கு என்ன வருத்தமா இருக்கான், அவங்க வீட்டு ஐயா வாடி வருத்தமான முகத்தோடு இருக்காராம். அந்த முகம் ஏன் வருத்தமா இருக்கு? இந்த அடியாருக்கு நம்ம எப்படியாவது உணவு ஊட்டி விட வேண்டும்ங்கிற ஆர்வத்துல இருக்காரு. இந்த ஒரு குடிக்கு ஒரு மகன் கிடைப்பானா அப்படிங்கிறது வருத்தம். அதை தாய் பிடிக்க தந்தை அறிவாரான்னு ஒரு வருத்தம். எல்லா வருத்தமும் சேர்ந்து சாதாரணமா நம்ம ரொம்ப வருத்தமா இருந்தா நம்ம முகம் காட்டி கொடுத்து விடும். என்னங்க பிரச்சனை உங்களுக்கு கேட்பாங்கல்ல, 4 பேர் இருந்தா ஒரு முகம் நல்லா ஒரு மலர்ச்சியா எப்போதும் இருக்கிற முகம், ஒரு ரொம்ப டல்லா ஒரு மாதிரி சோகமா இருந்தா என்னங்க பிரச்சனை, ஏதாவது உடம்பு சரியில்லையா கேட்பாங்க. அந்த மாதிரி இவரோட முகம் நல்லா இல்ல, வளமா இல்ல. அப்ப அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, தாழாத அமுது செய்ய பெற்றிட்டா இவர் தம் மலர்ந்த முகம் நன்று காண்பதென. தன்னுடைய கணவரோட முகம் வாடி இருக்கே, ஐயோ இந்த மகனை அந்த சுவாமிக்காக படைத்து விட்டோம் என்றால், அந்த அறிந்து உணவு சமைத்து விட்டோம் என்றால், காலம் தாழ்க்காத அந்த உணவை அந்த வைரவருக்கு சிவன் அடியாருக்கு கொடுத்து விட்டோம் என்றால் இவருடைய முகம் எப்படி ஆகிவிடும்? ரொம்ப மலர்ந்த முகமா,
அந்த முகம்தான் நான் நயந்து பார்க்க வேண்டிய முகம். நயந்துனா விரும்பி. அந்த முகத்தை அந்த அம்மா பார்க்க விரும்புறாங்க. கணவன் வருத்தப்படுறது அந்த அம்மாவுக்கு தன்னுடைய மகனை கொடுத்தாகிலும், தன்னுடைய மகனோட உயிரை கொடுத்தாலாவது தன்னுடைய கணவர் கொண்ட அந்த கொள்கை கோட்பாட்டிலேருந்து வழுவாமல் அந்த கணவர் மகிழணும், அவருடைய முகத்துல அந்த மகிழ்ச்சி வரணுங்கிறதுக்காக இந்த செயலை செய்ய துணிகிறாங்க. நம்மை காக்க வருமணி, இந்த நம்ம முதல்ல சொன்னாங்கல்ல, அந்த மணி போன்றவன், அந்த மணியான இவன் வருமணி. இவன் பின்னாடி காக்கிறதுக்கு முன்னாடி இதோ 5 வயசுலயே காக்க வந்துட்டான் பாருங்க. அவங்க சொன்ன சொல்ல காக்க வருமணியை சென்று பள்ளியினிலிருந்து கொண்டு வரும். பள்ளிக்கு போயிருக்கான் படிப்பதற்காக, ஓதுவதற்காக. அவனை போய் கூட்டிட்டு வந்துருங்க என்றார். யாரு? இலக்குமியை ஒத்தவர், செல்வத்திற்கு அதிபதியா லட்சுமியை தானே சொல்றோம். அப்படி திரு அன்னையார். ஏன்னா இவங்களுடைய அந்த குழந்தை செல்வத்தையே தன்னுடைய கணவருக்கு கொடுக்க போறாங்க இல்லையா. என்னதான் இருந்தாலும் 2 பேரும் இல்லறத்துல ஈடுபட்டு அந்த குழந்தை பிறந்தாலும் தாய்க்கு தான் ரொம்ப அந்த குழந்தை மேல ரொம்ப ஒரு பாச பிணிப்பு அதிகமா இருக்கும். டக்குன்னு விட்டுற மாட்டா தன்னுடைய குழந்தையை, அவ லேஸ்ல தூக்கி கொடுத்துட மாட்டா. அதனால இங்க அவங்க திருவனையார் என கொடுக்கதற்கு அவர் சம்மதித்து விட்டார். காதல் மனையார் தாம் கூற கணவனாரும் காதலனை ஏதம் அகல பெற்ற பேரெல்லாம் எய்தினார் போல. ஏதம் அகல பெற்ற பேரெல்லாம் எய்தினார் போல நாதர் தமக்கு அங்கு அமுதாக்க நறு மென் குதலை மொழி புதல்வன் ஓத அணிந்த பள்ளியினில் உடன் கொண்டு எய்த கடிதகன்றார். இப்ப காதல் மனைவியார் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? போய் பையனை பள்ளியில இருந்து கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்புடைய மனைவியார், காதல் மனைவியார் தாம் கூற, அன்புடைய மனைவியார். அதுக்கு முன்னாடி இந்த சென்று பள்ளியில் கொண்டு வாரும் என்றார் திருவனையார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இத உரை ஆசிரியர் ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார். இது எப்படிப்பட்ட இன்பமா? ஈத்துவக்கும் இன்பம். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள். அதாவது யார் வறியவர்களோ அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்து அவர் அடையும் இன்பத்தை காட்டிலும் கொடுத்தவர் மகிழ வேண்டுமா? இப்போ தன்னுடைய மகனை இவர் கொடுத்து விட்டார்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்திற்கு திருவெண்காட்டு நங்கையம்மா அந்த தான் பெற்ற மகனை கொடுத்தார். அந்த வாங்கியவர் பெற்ற மகிழ்ச்சியை விட இவர் அடையும் இன்பம் அதை காட்டிலும் அதிகமா, ரொம்ப மகிழ்ச்சியோட கொடுக்கிறார். அப்படி கொடுக்கறதுன்னா அப்படி கொடுக்கணுமா? பொதுவா நம்ம எதையாவது ஒரு பொருளை ஈதல், ஈத்துவக்கும் இன்பம்னு சொல்லுவாங்க. ஈதல், அடுத்தவங்களுக்கு கொடுத்து மகிழ்தல். பொதுவா பெறுபவர் தான் மகிழ்வடைவார். ஒரு பொருளை நம்ம கொடுத்தோம்னா அதை வாங்குபவர் மகிழ்வடைவார், மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனா கொடுப்பவங்க நம்மளோட செல்வத்துல கொஞ்சம் குறைஞ்சிருச்சே அப்படி உள்ள ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா இந்த அம்மா எப்படி இருக்காங்க? ஈத்துவக்கும் இன்பம், கொடுத்து மகிழ்கிறார்கள். இன்னொரு திருக்குறளையும் காட்டுறாரு. இன்னாத இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. அதாவது அவங்க யார் அதை பெற்றார்களோ, ஒரு பொருளை இறக்கிறார்கள் அல்லவா, அது பெற்றதனால் அவர் முகம் மகிழ்ச்சியாகணுமா, இனிமையாகணுமா. ஒரே ஒன்றை மட்டும் கொடுத்துட்டு அவர் மகிழல, இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு அவர் கொடுத்துடணுமா. நம்ம எல்லாத்தையும் கொடுத்தாதான் அவருக்கு மகிழ்ச்சினா எல்லாத்தையும் கொஞ்சம் கூட யோசிக்காம கொடுக்கணுமா. எனவே எல்லா பொருளும் ஈதல் வேண்டும் என்பது பெறப்பட்டது. நம்ம தெய்வ புலவர் சொல்றார். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர், இறந்தவர்னா அந்த பொருளை பெற்றவர் இன்முகம் காணும் அளவு, அந்த முகத்துல மகிழ்ச்சி வரணுமா. பெற்ற பொருளுக்கு மகிழ்ச்சியே இல்லாம அதை வாங்கிட்டாருன்னா இன்னும் ஏதோ ஒரு எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த அளவுக்கு அந்த பொருளை கொடுத்தால்தான் அவரும் மகிழ்வார், கொடுத்த நாமும் மகிழ வேண்டும் அப்படிங்கிறது நம்ம தெய்வ புலவர் ஐயாவோட கருத்து. 58வது பாடல். காதல் மனைவியார் தாம் கூற. இப்படி காதல் மனைவியார், காதல்னா அன்பு,
அந்த அன்பை உடைய மனைவியார். இதுதாங்க காதல். என்ன கணவன் சொல்றாரோ அதை கேட்கிற அந்த காதல், அப்படிப்பட்ட காதல். அந்த அன்புடைய மனைவியார் மேற்கூறியபடி உரைக்க, காதலனை கணவனாரும் காதலனை, காதலன்கிறது இந்த இடத்துல மகன், அந்த சீராள தேவன். ஏதம் அகல பெற்ற பேரெல்லாம் எய்தினார் போல. முதல்ல அவர் மனசுக்குள்ள ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருக்கு. ஐயோ, நம்ம மகனை, பெற்ற மகனை போய் நம்ம கேட்கிறோமே, தப்போ அப்படின்னு ஒரு எண்ணம் லேசா எட்டி பார்க்குது. ஏதம்னா குற்றம். இப்போ எப்ப அந்த அம்மாவும் சொல்லிருச்சோ, அந்த திருவெண்காட்டு நங்கையும் போய் பிள்ளைய பள்ளியில இருந்து கூட்டிட்டு வாங்க, எப்ப அந்த தன்னுடைய இணையும் தன்னுடைய துணையான அந்த வாழ்க்கை துணை நலமும் சொன்னதோ, அப்பவே அந்த குற்றம் அவரை விட்டு அகல பெற்றது. அவர் பெற்ற பேரெல்லாம் எய்தினார் போல. இதுவரைக்கும் வாழ்க்கையில என்னென்னலாம் பெற்றாரோ எல்லா பேரும் அப்போதே பெற்றவர் போல. இனிதானே பெற போறாரு. அதுக்குள்ளேயே இந்த அம்மா ஒரு பெர்மிஷனை கொடுத்தோனே தன் மனசுல இருக்க அந்த குற்ற உணர்ச்சி விலகி, இனி அவருக்கு என்னென்ன பேரெல்லாம் கிடைக்க போதோ அதெல்லாம் கிடைச்சிட்ட மாதிரி அவர் மகிழ்ந்து, இறைவருக்கு அங்கு திரு அமுது ஆக்குவதற்காக யார போய் கூட்டிட்டு வர போறாரு? நறு மென் குதலை மொழி புதல்வன். எப்படிப்பட்ட அடைமொழி பாருங்க புதல்வனுக்கு. குதலை மொழி புதல்வன். நல்ல மழலை சொற்களை, அந்த குழந்தை தெளிவில்லாம ஏதோ பேசும், தத்தக்கா புத்தக்கான்னு பேசும். அந்த மொழி யாருக்கு ரொம்ப புரியும்னா தாய்க்கு தான் சிறப்பா புரியுமா அந்த மொழி. அந்த மொழி பேரு குதலை மொழி. நம்ம இப்போ பேசுற தெளிவா எப்படி பேசணுமோ அப்படி பேசுறோம். நம்ம பக்குவப்பட்டு எப்படி பேசணும் பயிற்சி எடுத்து இப்போ இந்த அளவுல பேசிட்டு இருக்கோம். பிறந்து ஒரு 5 வயசுல 4 வயசுல எப்படி பேசியிருப்போம்? குதலை மொழி. அப்படி அந்த அந்த அம்மாவுக்கு புரியும். ஆனா என்னமோ சொல்லும், அந்த அம்மா கரெக்டா சொல்லுவாங்க, அவன் பால் கேட்குறாங்க அப்படின்னு. நமக்கு அவன் பால்ங்கிற அந்த ஒரு சொல்லே அவன் சொன்ன வார்த்தையில இருந்திருக்காது. ஆனா அதை உய்த்து உணரக்கூடிய தன்மை அந்த தாய்க்கு இருக்கும். அந்த மொழிக்கு பேரு தான் குதலை மொழி, மழலை சொல். அதுக்கும் திருவள்ளுவர்கிட்ட தான் போக வேண்டியிருக்கு. குழல் இது யாழ் இது என்பர்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழல் இனிமையானது, யாழ் இனிமையானது, அந்த ஓசையெல்லாம் இனிமையானதுன்னு சொல்லுவாங்களாம். யார் யார் தங்களுடைய குழந்தைகளோட மழலை சொல் கேட்காதவங்களோ அவங்கதான் அது இனிமைன்னு சொல்லுவாங்களாம். இதனுடைய பொருள் என்ன? அந்த குழலின் இனிமையை விட, யாழின் இனிமையை விட குழந்தையோட மழலை சொல் இனிமை வாய்ந்தது. அது பிள்ளை பெற்ற அந்த பெற்றோருக்கு தான் தெரியும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவாரு. அதுபோல இந்த குதலை மொழி புதல்வன் ஓத அணைந்த, பாருங்க, ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்டல், கேட்பித்தல். அதுதான் நம்ம இப்ப இந்த சிவ பூஜை தான் செஞ்சிட்டு இருக்கோம். அப்படி ஞான பூஜை. இங்க ஓதுதல் அப்படின்னா கல்வி கற்றல், அந்த ஓதும் அந்த நிகழ்ச்சி. அதனாலதான் அந்த தேவாரம் பாடுறவங்களுக்கு எல்லாம் ஓதுவார், திரும்ப திரும்ப அதை படித்து அதை மனனம் செய்யறது. அப்படி ஓத வேண்டிய அங்கு ஓத அணைந்த பள்ளியில் உடன் கொண்டு எய்த கடிதகன்றார். அந்த கல்வி பயில்கிற பள்ளியில போய் கல்வி பயில்கிறாங்க அப்படிங்கிற சொல் ஓத அணைந்த பள்ளியினில். நல்ல மென்மையான மழலை மொழி பயிலும் அந்த மைந்தர் கல்வி பயில சேர்ந்துள்ள அந்த பள்ளியிலிருந்து உடன் கூட அழைத்து வருவதற்கு கடிதகன்றார். விரைந்து, கடிதுனா விரைந்து, வீட்டை விட்டு வெளியில விரைந்து அந்த பள்ளிக்கு யார் செல்வது? நம்முடைய சிறுதொண்டர். எதற்கு செல்கிறார்? அந்த சீராள தேவனை அழைத்து வருவதற்காக விரைந்து செல்கிறார். இப்போ நம்ம 59வது பாடலுக்குள்ள போனோம். பள்ளியினில் சென்று எய்துதலும் பாதச்சதங்கை மணி ஒலிப்ப பிள்ளை ஓடி வந்து எதிரே தழுவ எடுத்து பியலின் மேல் கொள்ள அணைத்து கொண்டு மீண்டு இல்லம் புகுத குலமாதர் வள்ளலார்தம் முன் சென்று மைந்தன் தன்னை எதிர்வணங்கி. 59வது பாடல்.
இப்போ நம்ம சிறு தொண்டர் பள்ளியை சென்று எய்துதல் அடைந்து விடுகிறார். அந்த பள்ளி இருக்கிற இடத்துக்கு போயிட்டாரு. பாத சதங்கை மணி ஒலிப்ப. இப்போ நம்ம சாதாரணமா நம்ம பள்ளிக்கு நம்ம பிள்ளை படிக்குது, அந்த பள்ளிக்கு நம்ம போறோம்னு வச்சுக்க, அந்த கேட்குறாங்க மிஸ் எந்த ஸ்டாண்டர்ட் எந்த செக்ஷன் சொன்னோன்னு அந்த பையன் எப்படி வருவான்? ஏண்டா அப்பா வந்தாரு நம்மளை இங்கே பார்க்க, அப்படியே வருவான். அப்படியே ஆசையா மகிழ்ச்சியா இன்பம் பொங்க ஓடி வந்து எங்கப்பா எல்லார்ட்டையும் சொல்லுவான்ல, பக்கத்துல இருக்க பசங்கிட்ட எல்லாம் எங்க அப்பா வந்திருக்காரா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பையனும் எப்படி வரான்? பாத சதங்கை மணி ஒலிப்ப. காலில் போட்டு விட்டு இருந்தாங்கல்ல, அப்ப அந்த அந்த சதங்கை ஜல ஜல ஜலன்னு சத்தம் கேக்குது. காலில் இந்த சதங்கை மணிகள் ஒலிக்க. பிள்ளை எப்படி ஓடி வரான்? பிள்ளை ஓடி வந்து எதிரே அப்படிங்கிறத மாத்திக்கங்க, கொஞ்சம் அன்வயப்படுத்தி பொருள் கூட்டுங்க. பிள்ளை எதிரே ஓடி வந்து, பிள்ளை அந்த தந்தைக்கு எதிரே ஓடி வந்தோன்னு என்ன பண்ணுவார் அப்பா? இவன் முதல்ல தழுவிக்கிறான். அப்பா கால் வரைக்கும் தான் அவன் இருப்பான். அவனுக்கு 5 வயசு தானே. அப்பாவை தோல்ல போய் தழுவ முடியாது. அந்த காலை போய் சின்ன பிள்ளைல போய் காலை பிடிச்சிக்கும். உடனே தந்தை என்ன பண்றாரு? அவர் வந்து அவனை எடுத்து, நல்ல சொல்லாட்சி கவனிங்க. நம்மெல்லாம் என்ன சொல்றோம்? பிள்ளைய இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த குழந்தைய எடுத்துக்கோங்கன்னா சொல்லுவோம், குழந்தைய தூக்கிக்கோங்க அப்படிதானே சொல்லுவோம். ஆனா பெரிய புராணம் தெய்வ சேக்கிழார் மங்களமான சொற்களை பயன்படுத்துகிற தன்மையை உடையவர். எடுத்துங்கிறது உயிருள்ள பொருள், அந்த குழந்தைங்கிறது உயிருள்ளது. அவங்களெல்லாம் சொல்லும் போது எடுத்துக்கணும். தூக்குதல் உயிரற்ற பிணத்தை தான் தூக்கணுமா. நம்ம மாத்தி பேசுறோம் இன்றைய தமிழ் வழக்குல. எப்படி சொல்லணும்? குழந்தைய, உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அது தூக்கிக்கோங்கன்னு சொல்லக்கூடாது, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து, இந்த சொல்ல ஆட்சியெல்லாம் கவனமா படிக்கணும். இதே மாதிரிதான் நம்ம நிறைய புராணங்களையும் வந்திருக்கு. எனக்கு உடனே அந்த நினைவுக்கு அதை கொண்டு வர முடியல. எடுத்து பியல்னா தோல். எடுத்துங்கிற இந்த சொல் வந்து கண்ணப்ப நாயனார் புராணத்துல அவருடைய தந்தை குழந்தை பிறந்திருக்கும் போது அந்த குழந்தையை எடுத்து வைத்து கொண்டார் அப்படின்னு கண்ணப்ப நாயனார் புராணத்துல எடுத்துங்கிற சொல்ல காட்டியிருப்பாங்க. இதே மாதிரி இந்த இடத்துல பியலின் மேல் கொள்ள, தூக்கி தோல் எடுத்து, தூக்கிங்கிறது வரக்கூடாது, எடுத்து, பியல்னா தோல் மேல் கொள்ள அணைத்து கொண்டு மீண்டு வந்து தம் இல்லத்துக்குள் புகுந்திடவும். திருப்பியும் மறுபடியும், ஏன்னா குழந்தைய வந்து பள்ளியிலிருந்து அழைச்சிட்டு வந்து தன் தோல் மேல வச்சு கொண்டு வந்து தன்னுடைய இல்லத்திற்கு புகுந்து, குலமாதர், அந்த அம்மா யாரு? திருவெண்காட்டு நங்கை, தம் இல்லத்திற்குள் புகுந்திடவும். யார் அவங்க? நற்குலத்தில் தோன்றிய திருவெண்காட்டு நங்கையார். இங்க வள்ளலார் யாரு? மகனையே தரப்போகிறார் சிவபெருமானுடைய அடியவருக்கு. அதனால சொல்லி சொல்றார், வள்ளலார் தாம் முன் சென்று. இந்த அம்மா அவங்க முன்னால போய் மைந்தன் தன்னை எதிர்வாங்கி, அந்த பையனை இப்படி வாங்கிக்கிறாங்க. அவர் எடுத்து தோல் மேல வச்சு எடுத்துட்டு வர்றாரு இல்லத்திற்கு. வந்தோன அந்த அம்மா வள்ளலார் முன் சென்று தன்னுடைய கணவன் முன்னால போய் அந்த அன்பு மைந்தனை இப்படி எதிர் வாங்கி என்ன பண்றாங்க பாருங்க. இறைவனுக்கு படைக்கக்கூடிய பொருள் எல்லாம் வந்து தூய்மையா இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒரு பிரசாதம் கொடுக்குறோம், இங்க இருந்தோ வாங்கிட்டு வரோம், ஒரு கொய்யாப்பழம் மாம்பழம், அதுல தூசி எல்லாம் இருக்கும்ல, சுவாமிக்கு நிவேதனமா வைக்கணும் சிவபெருமானுக்கு. நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா சாதாரண ஏதாவது இறைவனுக்கு படைக்க வேண்டும், நெய்வேத்தியம் செய்ய வேண்டும், இல்ல நிவேதனம் செய்ய வேண்டும். பழங்கள்னா என்ன பண்ணுவோம்? நீர்ல அலசி அதை கொண்டு வந்து அந்த இடத்துல வைப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொங்கல் வைக்கிறோம், அதை எப்படி அசுத்தமா செய்யுமா? ஐயோ, சிவபெருமானுக்கு படைக்க வேண்டியது அந்த பொங்கல் அப்படின்னு சொல்லி அதை நல்லா அரிசியெல்லாம் நல்லா கழுவி சுத்தமான பாத்திரத்துல வச்சு பொங்கல் செய்து இறைவன் முன்னால வச்சு நெய்வேத்தியம் தண்ணி விட்டு விழாவி அப்படிலாம் அந்த இடத்தை சுத்தம் செஞ்சு, ஏன்னா இறைவனுக்கு படைக்கப்படுவதனால் அது தூய்மை காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தொன்று தொட்டு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழி. அது போல இப்ப இந்த பையன் வந்து சிவபெருமானுக்கு உணவாக போகிறான். சிவபெருமானின்
அடியவருக்கு, அவங்களுக்கு தெரியாது அது சிவபெருமான, நமக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அடியாருக்கு உணவாக போகிறான். இவன் காலையில போயிட்டான் இல்லையா பள்ளிக்கு, ஏதாவது தூசி பட்டிருக்கும், அல்ல வேர்வையா இருக்கும், குழந்தை ஓடி ஓடி விளையாடி இருக்கும். இப்ப அந்த அம்மா என்னென்னலாம் பண்றாங்க பாருங்க. இப்ப இந்த அம்மா பண்றது 60வது பாடல், 61, 62, 63, 64 தான் ஒரு முடிவுன. சரி, 60வது பாடலை முதல்ல பார்த்துருவோம். குஞ்சி திருத்தி முகம் துடைத்து கொட்டை அரை நான் துகள் நீக்கி மஞ்சள் அழிந்த அதற்கு இறங்கி மையும் கண்ணின் மருங்கு ஒதுக்கி பஞ்சி அஞ்சும் மெல்லடியார் பரிந்து திருமஞ்சனம் ஆட்டி எஞ்சலில்லா கோலம் செய்து எடுத்து கணவர் கை கொடுத்தார். குஞ்சி திருத்தி, குஞ்சிங்கிறது ஆணினுடைய மயிர குஞ்சின்னு சொல்லுவாங்க. அந்த தலைமுடிக்கு பேரு குஞ்சி. அம்மைந்தன் தலைமயிரை திருத்தி முகம் துடைத்து, அது வேர்வையில அந்த குழந்தை விளையாடி இருக்கும். காலையில இருந்து போய் பள்ளியில படிச்சா அந்த குழந்தை எப்படி இருக்கும் நமக்கு தான் தெரியுமே, பள்ளிக்கு போற பிள்ளைங்கள் எப்படி இருப்பார்கள். அதனால அந்த முகத்தை எல்லாம் நல்லா துடைத்து கொட்டை அரை நான் துகள் நீக்கி, கொட்டைங்கிறது காதில் அணியும் ஒரு தோடுன்னு வச்சுக்கோங்க. அந்த அதுல இருக்கிற தூசி எல்லாம், அதுல ஏதாவது தூசி ஈசி படிஞ்சிருந்தா அதெல்லாம் துடைச்சிட்டு அரை நான் துகள் நீக்கி, அரை நானிலும் படிந்த தூசி நீக்கி, இப்ப எல்லா அந்த அசுத்தங்களை எல்லாம் நீக்கிறாங்க. மஞ்சள் அழிந்த அதற்கு இறங்கி, அந்த மஞ்சள்னா அன்னைக்கெல்லாம் நம்ம இப்ப பவுடர் பூசுற மாதிரி அணிந்த கலவை சாந்து, அந்த சாந்து அழிஞ்சிருக்கு, அதுக்கு வருந்துறாங்க. வருந்தி அப்புறம் என்ன பண்றாங்க, மையும் கண்ணின் மருங்கொதுக்கி. அப்ப அந்த குழந்தைகளுக்கெல்லாம் மையின்னு வச்சிருக்காங்க. நமக்கு கூட சின்ன வயசுல வச்சிருக்கிறாங்க மையே. இப்போல்லாம் அவ்வளவா வைக்கிறது இல்லை, வைக்கிறாங்க ஏதோ ஒரு சில குழந்தைகளுக்கு மை வைக்கிறாங்க. ஏன்னா இப்போதான் நம்ம எதை கேட்டாலும் மருத்துவர்கிட்ட கேட்குறோமே, மருத்துவர் என்ன சொல்றாங்க, மையெல்லாம் வைக்காதீங்க, அது அலர்ஜி, எதையாவது சொல்றாங்க, பவுடர் போடாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க. அப்ப மை வைத்திருக்கிறார்கள். ஆண் பிள்ளையானாலும் மை வைத்திருக்கிறார்கள். மையும் நம்ம பொதுவாக பெண் பிள்ளைகளுக்கு தான் வைப்போம். ஏதாவது ஒன்று ரெண்டு திருஷ்டி போட்டு அப்படிதான் ஆண் பிள்ளைகளுக்கு வைப்போம். கண்ணில் எல்லாம் மையிடுறது பெண் குழந்தைகளுக்கு தான் இடுவோம். ஆனா அப்போ மையும் கண்ணின் மருங்கொதுக்கி, மருங்குன்னா பக்கங்கள், அந்த மையெல்லாம் குழந்தை வச்சுட்டு போனா அங்கங்க அப்படியே ஈசிக்கும், அதெல்லாம் சரி பண்ணி விடுறாங்க. மையினையும் கண்ணில் படாமல், அது கண்ணுக்குள்ள போயிடாம அதை பக்கத்துல எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு பஞ்சி அஞ்சும் மெல்ல அடியார். பஞ்சுனா நல்ல இலவம் பஞ்சு கூட அஞ்சு தகுமா, அப்படி ஒரு மென்மையான திருவடிகளை உடைய நம் திருவெண்காட்டு நங்கை. இவங்க என்ன பண்றாங்க, பரிந்துனா ரொம்ப அன்போட திருமஞ்சனம் மாட்டி. எப்பங்க திருமஞ்சனம் மாட்டுவோம், இறைவனுக்கு அபிடேக்கிறது தான் நம்ம திருமஞ்சனம்னு சொல்லுவோம். நம்ம குளிக்கிறத நீராடுறது அப்படிதான் சொல்லுவோம். இப்ப வழக்கத்துல குளிக்க போறேன் அப்படிதானே சொல்லுவோம். தூய்மையான தமிழ்னா நான் நீராட செல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ வழக்கத்துல இல்லாததான் நம்மலாம் சொல்றது கிடையாது. அப்படியே நம்ம நாள்தோறும் வீடுகள்ல தூய தமிழ்லையா பேசிட்டு இருக்கோம். ஆனா இங்க என்ன போடுறா இருப்பாங்க நம்ம தெய்வ சேக்கிழார், திருமஞ்சனம் மாட்டி. ஏன்னா இந்த திருமைந்தன் இறைவனுக்கு படைக்க போகிற பொருள், அவனை வைத்துதான் அமுது செய்ய போகிறார்கள் சுவாமிக்கு, அந்த அடியாருக்கு. அதனால அவனுக்கு நீராட்டுறத திருமஞ்சனம் மாட்டி எஞ்சல் இல்லா கோலம் செய்து. எஞ்சல் இல்லா, ஒரு குறைவு கூட இல்லைங்க. ஏற்கனவே இருக்கிற குறைய முதல்லயே அவங்க அம்மா முடிய திருத்தினாங்க, தூசிய தொடச்சாங்க, முகத்துல அந்த ஏற்கனவே அந்த மஞ்சள் கலவை, அந்த அணிந்த கலவை சார்ந்து அழிந்ததற்கெல்லாம் வருந்தி அந்த மையெல்லாம் ஒதுக்கி விட்டு இப்படியெல்லாம் பண்ணி, அப்புறம் இன்னும் புறந்தூய்மை நீரால் அமையும். நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், புறந்தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். அது மாதிரி இங்க புறந்தூய்மைக்கு நீராட்டுதல் அப்படிங்கிற சொல்ல போடாம ஐயா என்ன போட்டாரு சேக்கிழார் பெருமான், திருமஞ்சனம் மாட்டி. ஏன்னா இறைவனுக்கு நிவேதம் செய்யப்பட போகிற பொருள்.
எஞ்சல் இல்லா கோலம், எந்த ஒரு குற்றமும் குறைபாடும் இல்லாத அந்த கோலத்தை செய்து, திருப்பியும் பாருங்க அந்த சொல், எடுத்து அந்த குழந்தையை எடுத்து கணவர் கை கொடுத்தார். இந்தாங்க ரெடி ஆயிட்டான் இந்த பையன் அப்படின்னு கணவன் கை கொடுத்தார். இந்த இடத்துல இந்த பாடல்ல கொட்டைங்கிறது காதணி, அந்த காதணியில இருக்கிற தூசியெல்லாம் நீக்கி அப்படிங்கிறத பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப 60 வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 61, 62, 63, 64 இந்த 4 பாடல்களையும் நீங்க குறித்து கொள்ளணும். ஒரே முடிவின. இன்னைக்கு நடந்த வகுப்புல 53, 54 ஒரே முடிவு, 55, 56 ஒரே முடிவு, அடுத்தது 61, 62, 63, 64 அது 64 வரைக்கும் இன்னைக்கு விளக்கம் பார்த்துவிட்டு நாம் இந்த வகுப்பினை நாம் முடித்துக் கொள்வோம். இது 4ம் ஒரு முடிவின. முதலில் அடியேன் அந்த 4 பாடல்களையும் வாசிக்கிறேன். வாசிக்கும் போதே உங்களுக்கு நன்கு விளங்கிவிடும். அச்சம் எய்தி கரியமுதாம் என்னும் அதனால் அரும்புதல்வன் உச்சி மோவார் மார்பின் கண் அனைத்தே முத்தமும் தாமுன்னார் பொச்சம் எல்லா திருத்தொண்டர் புனிதர் தமக்கு கரியமைக்க மெச்சு மனத்தால் அடுக்கலையின் மொயவார் வேறு கொண்ட நெய்வார் ஒன்று மனத்தார் இருவர்களும் உலகர் அறியார் என மறைவில் சென்று புக்கு பிள்ளைதனை பெற்ற தாயார் செழுங்கலங்கள் நன்று கழுவி கொடு செல்ல நல்ல மகனை எடுத்து உலகை வென்ற தாதை நல்ல மகனை எடுத்து உலகை வென்ற தாதையார் தலையை பிடிக்க விரைந்து மெய்த்தாயார் இனிய மழலை கிண்கிணிக்கால் இரண்டும் மடியின் புடை இடுக்கி கனிவாய் மைந்தன் கை இரண்டும் கையால் பிடிக்க காதலனும் நடி நீடு வகை உருகின்றார் நனி நீடு வகை உருகின்றார் என்று மகிழ்ந்து நகை செய்ய தனிமாமகனை தாதையார் கருவி கொண்டு தலை அறிவார் பொருவில் பெருமை புத்திரன் மெய்த்தன்மை அளித்தான் என பொலிந்து மறுவு மகிழ்ச்சி எய்த அவர் மனைவியாரும் கணவனார் அருமை உயிரை என கழித்தான் என்று மிகவும் மகமலர இருவர் மனமும் பேருவகை எய்தி அரியவினை செய்தார். அருமையா போகுது இந்த பாடல்கள். ஒவ்வொரு பாடலையும் பொறுமையா விளக்கி கொண்டே சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். இறைவன் திருவருள் செய்யட்டும். 61வது பாடலுக்கு வரும். இதை எப்படி அன்வயப்படுத்தி பொருள் கொண்டால் மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த முதல் அடியில அரும்புதல்வன் அப்படிங்கிற சொல் இருக்கு பாருங்க, ஈற்றா இருக்கு, ஈற்று சீரா போட்டிருக்காரு அரும்புதல்வன். நம்ம என்ன எடுத்துக்கணும்? முதல்ல திருத்தொண்டருக்கு, திருத்தொண்டருக்கு அப்படிங்கிறத இடையில சேர்த்துக்கணும். அது எங்க சேர்க்கணும்னு சொல்றாங்க. அரும்புதல்வன் முதல் சொல் அரும்புதல்வன். இப்போ திருத்தொண்டருக்கு அப்படிங்கிற ஒரு சொல்லு நீங்களே சேர்த்துக்கோங்க. இடையில ஒரு சொல் இருக்கு, கரியமுதாம், 2வது 3வது சீர்ல வருது பாருங்க. கரியமுதாம் என்னும் அதனால் அச்சம் எய்தி. அரும்புதல்வன் திருத்தொண்டருக்கு கரியமுதாம் என்னும் அதனால் அச்சம் எய்தி. திருத்தொண்டருக்கு ஆக்கும் அமுதுக்கு உதவும் பொருள் என்பதனால் அச்சம் கொண்டு அரிய மைந்தனை உச்சி மோவாராய் மார்பில் அனைத்து முத்தம் தாராராய். திருத்தொண்டருக்கு அந்த அரும்புதல்வனை என்ன பண்ண போறாங்க? கரியமுதம், அமுதத்துக்கு ஆக்க போகிற பொருள். அதனால அச்சம் அடைந்து, யாரு? திருவெண்காட்டு நங்கை, அந்த அம்மா, பிள்ளையை பெற்ற அந்த அம்மா, இந்த பையன் சிவபெருமானுடைய அடியாருக்கு அமுதாக போகிறான் என்ற அச்சத்தினால் என்ன பண்ண மாட்டாங்களாம்,
அரிய மைந்தனை, மீண்டும் அரிய மைந்தனை சேர்த்துக்கங்க, அரும் புதல்வனை உச்சி மோவார். ஒரு சாதாரணமா அந்த குழந்தையை எடுத்துன்னு சொன்னோம் இல்லையா, எடுத்தோன்னு நம்ம என்ன பண்ணுவோம், இயல்பா நம்ம தாயோ தந்தையோ அந்த உச்சி மோப்போம் இல்லையா தூக்கி, அந்த உச்சி மோவார. இந்த மோத்தல் அப்படிங்கிற சொல் அருமையான தமிழ் சொல். அது மூக்கால் நுகருதல். இந்த செயலுக்கு பேரு மூக்கால் நுகருதலுக்கு மோத்தல் அப்படிங்கிற சொல். அதை மோவார், அதை மோக்க மாட்டார் அப்படிங்கறது எப்படி சொல்றது? மோத்தல்ங்கிறது பாசிட்டிவ் வேர்ட், மூக்கால் நுகருதல். அந்த நுகர மாட்டார் அப்படிங்கிறத மோவர், உச்சி மோவர், அது செய்ய மாட்டார். அரும்புதல்வனை மார்பின் கண் அனைத்தே முத்தமும் தாம் உண்ணார். ஒவ்வொரு தடவையும் அந்த அரும்புதல்வனை இந்த மீதி இருக்கிற இந்த இரண்டாவது அடியில இருக்கிற சொல்லோட சேர்த்துக்கோங்க. முதல்ல அரும்புதல்வன் உச்சி மோவார், அவனுக்கு அந்த மூக்கால் நுகருதல் உச்சி மோத்தல்னா அதை செய்ய மாட்டாரு. அரும்புதல்வன் மார்பின் கண் அனைத்தே முத்தமும் தாம் உண்ணார். உண்ணுதல் அப்படின்னா முத்தத்தை எப்படி உண்ண முடியும்னா பெறுதல். உண்ணார்னா முத்தம் பெறாதார், நம்முடைய குழந்தை தானே அப்படின்னு சொல்லி அதை மார்போடு சேர்த்து அணைத்து ஒரு முத்தம் கொடுப்பாங்க. தாய்னா அப்படி செய்வாங்க இல்லையா? இப்போ இந்த குழந்தைக்கு நான் முத்தம் கொடுக்கும் போது அதை எச்சிப்பட்டணும்ல. அப்போ சிவபெருமானுக்கு அடியாருக்கு செய்யற உணவு ஒரு குறைபாடோடு ஆயிடும். அதனால அந்த அம்மா உச்சியும் மோக்கவில்லை, அந்த மார்பின் கண் அணைத்து முத்தமும் உண்ணவில்லை. உண்ணார்னா முத்தம் பெறாதார். பொச்சம் இல்லா திருத்தொண்டர் புனிதர். எப்படிப்பட்ட திருத்தொண்டரா? பொச்சம், பொச்சம்னா எந்த ஒரு குற்றமும் இல்லாத திருத்தொண்டர் புனிதர் தமக்கு கரி அமைக்க. அந்த குற்றம் இல்லாத வைரவ கோலத்திலே வந்திருக்கும் அந்த திருத்தொண்டருக்கு அவர் எப்படிப்பட்டவர்? புனிதரா. பொதுவா இந்த புனிதர்ங்கிற சொல் சிவபெருமானோடையே சேர்ந்து சொல்லப்படும். ஆனா அவர் சிவபெருமானின் அடியவருக்கும் இங்க புனிதர் என்ற சொல் பொருந்தும். புனிதரான அடியவருக்கு கரியை ஆக்குவதற்கு விரும்பும் உள்ளத்தால், மெச்சு மனத்தால், மெச்சுனா விரும்புதல், அந்த மெச்சு மனத்தால். அப்பவும் சமயக்கட்டுக்கு பேரு அடுக்களைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சொல் என்ன சொல்லாட்சி? அடுக்களை. அடுக்களையின் மேவார் வேறு கொண்டு அணைவார். அடுக்களையில போய் சேராம, அடுக்களைக்கு செல்லாம, மேவுதல்னா செல்லுதல், மேவார் நெகட்டிவ், அதுக்கு நான் போக மாட்டாரு அவங்க. அடுக்களையில் மேவார், அடுக்களைக்கு செல்லாமல் வேறு கொண்டு அணைவார். வேற இடத்துல இந்த பையனை போய் அறுக்க போறாங்க. ஏன் அப்படி வேறு இடத்துல அறுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு குறிப்புரை நம்முடைய சைவ சித்தாந்த சரபர் கொடுக்கிறார். என்ன குறிப்புரை? சமையல் செய்யும் இடத்திற்கு அடுக்களை அப்படிங்கிறது பேரு. அது மாதவருக்கு அமுதாக்குவதற்கு உரிய இடம் மாதலி. அங்கதான் நம்ம இந்த வைரவ கோலம் பூண்டிருக்கும் அந்த அடியாருக்கு உணவு அமைக்க போகிறோம். அந்த இடம் உணவு செய்வதற்கான இடம். ஆதலால் அங்கு அச்செயலை செய்யலாகாது. எச்செயலை? அந்த குழந்தையை அறிய போகிற செயலை செய்யலாகாது என வேறிடம் சென்றார். இத சொல்லும் போதே கண்களில் நீர் மல்குமா. அப்படியே அவ்வளவு ஒரு துயரமான சம்பவம் அது. ஏன்னா என்னதான் அடியாருக்கு நான் உணவு செய்யறேன், அதனால இப்படி எல்லாம் பண்றேன்னாலும் செய்ய போறது யாரு? 10 மாதம் தான் வயிற்றிலே சுமந்து ரத்தமும் சதைமா தன்னுடைய ரத்தத்தின் ரத்தமாக இருக்கக்கூடிய தன்னுடைய மகவு. அந்த குழந்தை அவங்க அன்போடு வளர்த்திருப்பாங்க. பால் ஊட்டி, பல நாள் சோறு ஊட்டி, பல கனவுகளோடு இவன் நமக்கு எதிர்காலத்தில் இவர்களுடைய நல் விஷயங்கள்லாம் எடுத்து செல்லக்கூடிய அந்த வாரிசு அப்படிங்கிற அளவுல வளர்த்திருப்பாங்க. இப்போ என்ன பண்ண போறாங்களா? அடுக்கலையில கொண்டு செல்லலையா அவனை.
ஏன்னா அது அடியாருக்கு அமுது செய்யற இடமா, அங்க புனிதம் கெட்டு போயிடுமா. அதனால வேற இடத்துல அவரை கொண்டு போய் அறியலான்னு முடிவு பண்றாங்க. ஒன்று மனத்தார் இருவர்களும் உலகர் அறியார் என மனைவில் சென்று புக்கு பிள்ளைதனை பெற்ற தாயார் செழுங்கலங்கள் நன்று கழுவி. 2 பேருமே ஒரு மனதோடு இருக்காங்களாம். எப்படி இந்த பிள்ளையை இறைவனுடைய அடியாருக்காக அமுது சமைப்பதிலே ஒன்று மனத்தார், ஒன்றுபட்ட உள்ளம் கொண்டு அவ்விருவரும். இப்போ கணவன் வேற மாதிரி, மனைவிக்கு இது விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த செயலை செய்யவே முடியாது. 2 பேருக்குமே அடியார் தான் பெரியவராக தெரிகிறார். அதோடு மட்டுமல்ல, இவனை கூட்டிட்டு வர நேரம் ஆச்சுன்னா அவருக்கு உணவு செய்வதற்கு காலம் தாழ்ந்து விடும். பாவம், அவர் காலம் தாழ்ந்து அவருக்கு உணவு கொடுக்க கூடாது அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அதுக்குதான் வருந்துறாங்களே தவிர தங்களுடைய பாசத்தின் விளைவாக விளைந்த அந்த மகனை அறிய போகிறோம் என்று அவர்கள் வருந்தவில்லை. ஒன்று மனத்தார் இருவர்களும், ஒன்றுபட்ட உள்ளம் கொண்ட அவ்விருவரும் உலகத்தவர் இதை அறியார், இதன் உண்மை இயல்பை அறிய மாட்டார். ஏன்னா இப்போ இதை வெளியில எல்லாருக்கும் தெரியற மாதிரி அவங்க நறுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, உடனே முதல்ல முடிஞ்சா அவங்க எதிர்ப்பை தெரிவிப்பாங்க. இல்லைன்னா இப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு செல் அடிச்சு ஒரு போனை பண்ணி, சார் பக்கத்து வீட்டுல அவங்க அம்மா அப்பா சேர்ந்து ஒரு பையனை கொண்டுகிட்டு இருக்காங்க சார் போட்டுருவாங்கல்ல. ஃபிளாஷ் நியூஸ்லாம் வந்துடும். சன் டிவி ஸ்டார் பெற்ற குழந்தையை தாய் பிடிக்க தந்தை அறிந்தார் அப்படின்லாம் செய்தி வந்துடும். அதனால உலகத்தில் இயல்பா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதோட அற்புதம் புரியாது. உலகர் அறியார், இந்த அவ்விருவரும் உலகத்தவர் இதன் உண்மை இயல்பை அறிய மாட்டார் என்று நினைத்து, அவங்களுக்கெல்லாம் புரியாது, அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது என்று நினைத்து என்ன பண்றாங்க, மறைவான இடத்தினை எய்தி. ஏன் மறைவான இடம்னு இப்ப சொன்னேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்தடுத்த வீட்டுல விஷயம் தெரிஞ்சு அந்த ஊரே கூடிடும், அவங்கள அந்த செயலை செய்ய விட மாட்டாங்க. அப்ப அந்த பைரவருக்கு நமக்கு உணவு கொடுக்க முடியாது. அப்ப செஞ்ச செயல்ல ஒரு முட்டுப்பாடு வந்துடும். அப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு வேணான்னு நினைக்கிறாரு நம்ம சிறுதொண்டரையா. அவர் அவ்வளவு உரைப்போட அடியவர் சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேங்கிறாரு. அதனால அது பொது இடத்துல செய்யல. இந்த அறியிற நிகழ்ச்சி பப்ளிக்ல இல்ல, பிரைவேட்ல, எங்க மறைவில், வீட்டுக்கு மறைவா ஒரு இடத்துல சென்று புக்கு உள்ள போய் பிள்ளைதனை பெற்ற தாயார், பிள்ளையை பெற்ற அம்மா திருவெண்காட்டு நங்கை என்ன பண்றாங்க, இதெல்லாம் நறுக்கி போட பாத்திரம் வேணும்ல, செழுங்கலங்கள் நன்று கழுவி கொண்டு செல்லன்னு இருக்கிறது கொடு செல்லன்னு வந்துருச்சு. நல்லா கழுவி எடுத்துட்டு போய் நல்ல மகனை எடுத்து, எப்படிப்பட்ட மகனா அவன், நல்ல மைந்தனா, அவனை எடுத்து உலகியலை முற்றும் வென்ற தாதையார். ஏன்னா உலகியல்ல இருக்க அப்பா அம்மாவால இந்த செயலை செய்ய முடியாது, இது செயற்கரிய செயல். இந்த தந்தை அறிய தாய் பிடிக்க இருவரும் உவந்து செய்யும் செயல் உலக இயற்கைக்கு மாறுபட்டது. அது சாதாரண தாய் தந்தையால இது செய்ய முடியாது. அதனாலதான் இந்த இடத்துல போடும்போது நல்ல மகனை எடுத்து உலகை வென்ற தாய் தந்தையர் தாதையார். இந்த பாசங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இவன் என் மகன், இவன் என்னுடையவன் அப்படிலாம் அவர் நினைக்கல. அந்த பற்று கிடையாது. எது மேல பற்று? சிவனுடைய திருவடிகள் மேல பற்று, அடியார்களிடத்துல பற்று. அந்த இடத்துல அவருக்கு தன் மகன்னு தெரியல. இப்ப சாதாரண இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்களால செய்ய முடியாது. இது சிறு தொண்டர் தலையை பிடித்து கொள்ள மெய்த்தாயாரான அந்த திருவெண்காட்டு நம்மை விரைந்து 63வது பாடலுக்குள் செல்வோம். இனிய மழலை கிண்கிணி கால் இரண்டும் மடியின் புடை இடுக்கி. அது கால அந்த கிண்கிணின்னு அந்த சலங்கை, அந்த கொலுசு மாதிரி இருக்கிற பொருளை அணிந்திருக்கிறது. அந்த இரண்டையும் அந்த அம்மா என்ன பண்றாங்க, மடியின் இடையே பிறழாமல் அமிழ்த்தி வைத்து கொண்டு,
அந்த காலை அப்படியே அமுக்கி பிடிச்சு கொண்டு, கனிவாய் மைந்தன் கை இரண்டும் கையால் பிடிக்க. ஏன்னா அந்த குழந்தை இப்படி இப்படி அசைஞ்சிடக்கூடாது. அதுக்காக அந்த கனியை போன்ற வாயை உடைய அந்த மகனோட 2 கைகளையும் கையால் பிடிக்க, காலை நல்ல மடிக்கு இடையில வச்சு அழுத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி போஸ்டர் அடியே எனக்கு எப்ப ஞாபகம் வருதுன்னா, அந்த குழந்தைக்கு மருந்து கொடுப்போம். அப்ப அது ஒரு சங்குல வச்சு இப்படி கால் 2த்தையும் அப்படி இடுக்கிட்டு அது எல்லாம் துப்பிடும். அதுக்காக அப்படிலாம் செஞ்சிருப்போம் குழந்தைக்கு மருந்து கொடுக்கும்போது சின்ன வயதுல. ஆனா இங்க என்ன பண்ண போறாங்க, குழந்தைய அறிய போறாங்க. அதுக்காக குழந்தை எந்த ஒரு அதுக்கு தெரியாதுல்ல. அதனால அது 2 காலையும் மடியின் இடையே புடை இடுக்கி, பக்கங்கள்ல, புடைனா பக்கம், அது இடையே பிறழாமல் அமிழ்த்தி வைத்து கொண்டு, கை 2ம் அந்த குழந்தையோட கை 2யுமே, மகனோட கைகள் 2யுமே திருவெண்காட்டு நங்கை தன் கையால் பிடிக்க. ஏன்னா இதெல்லாம் இவ்வளவு கண்டிஷன் போட்டு அவங்க செய்யறாங்களா அப்படின்னு யாரு, சிவபெருமான் பார்க்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவங்க செய்வாங்கன்னு. நம்ம உணரணும் இல்லையா அவர்களுடைய மேன்மையை. ஏன் அவர் 63 நாயன்மார்ல ஒரு நாயன்மாரா ஆயிருக்காரு, நம்ம எப்ப தெரிஞ்சுக்கிறது? அதற்காக அவர் சிவபெருமான் சோதனை செய்யலைங்க. அவருக்கு தெரியும் இவங்களுடைய உரைப்புத்தன்மை. நமக்கு உணர்த்துவதற்காக, இந்த உலகம் உணர்வதற்காக இந்த கண்டிஷன்ஸ்லாம் அவர் போட்டிருக்கிறார். இப்படி இப்படி நீங்க பண்ணணும், தாய் உவந்து பிடிக்க வேண்டும், தந்தை அதை அறிய வேண்டும். அதே மாதிரி இந்த அம்மா 2 காலை அப்படி இடுக்கி பிடிச்சு 2 கையையும் பிடிச்சு கொண்டு, காதலனும் காதலன் யாரு, நம்ம சிறுதொண்டருடைய மகன் சீராளத்தேவன். காதலன்கிறது இந்த இடத்துல சீராளத்தேவன். அதே மாதிரி நம்ம சுந்தரர்ல பாடல கூட ஒரு சடையன் காதலனும், சடையனாருங்கிற அவங்க அப்பா பேர், சுந்தரரோட அப்பா பேர் சடையனார். அப்ப அங்க காதலன்னா அந்த மகன்மை முறை. நம்ம எப்ப பார்த்தாலும் காதலன் காதலினா அதே சிந்தனையில அன்புங்கிற பொருள்ல பார்க்கணும். காதலன்கிறது தான் மிகவும் அன்போடு விரும்பி இருக்கின்ற அந்த சீராளத்தேவன். இவன் என்ன பண்றான், இப்படியெல்லாம் இவங்க அம்மா அப்படி பிடிக்கவும் தம்மை மிகவும் அணைத்து கொள்ளவும் இவன் என்ன நினைக்கிறான், நனி நீடு வகை உருகின்றார் என்று மகிழ்ந்த நகை செய்ய. இவன் என்ன நினைக்கிறான், அம்மா அப்பா நம்ம மேல ரொம்ப அன்பா கைய காலை பிடிக்கிறாங்களே, மகிழ்ச்சி கொள்கிறார்கள் அப்படின்னு அவன் மகிழ்ந்து, இவங்க மகிழ்வோட அதை செய்யணும்னு ஒரு கண்டிஷன் போட்டார் சுவாமி. அப்பா பிடிக்க, அம்மா பிடிக்க, அப்பா அறிய, அதை செய்யும் போது மனமுவந்து உங்க மகனை நீங்க நறுக்கி தரணும், அந்த பையனை நீங்க மனமுவந்து செய்ய வேண்டும் அந்த செய்கையை அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஒரு படி மேல போய் இந்த பையன் என்ன பண்றான், மகிழ்ந்து நகை செய்ய, விருப்பத்தோட. நமக்கு இப்ப உயிர் போகும்போது நம்ம விருப்பத்தோட சிரிச்சுக்கிட்டு இருப்போமாங்க, இந்த பையன் பாருங்க மகிழ்ந்து நகை செய்ய. ஏதோ தனக்கு தாயும் தந்தையும் ஏதோ நம்மை நினைத்து மகிழ்கிறார்கள், என்னை மகிழ்ந்து அணைக்கிறார்கள் அப்படின்னு அவன் நினைத்து அவன் மகிழ்ச்சியோடு நகைக்க, தனி மாமகனை தாதையார் கருவி கொண்டு தலையறிவார். நம்மலாம் அப்படிலாம் நகைச்சு அப்படி சிரிக்கிறான்னு வச்சுங்க, ஐயோ இந்த மூஞ்சியை பார்த்து நம்ம எப்படி நறுக்கலாம், பின்வாங்கிடுவோம். ஐயோ நம்ம குழந்தைய நம்மளே வா அப்படியெல்லாம் பின்வாங்கிடுவோம். ஆனா பாருங்க எப்படி ஒரு உரைப்பு தன்மை அந்த சிறு தொண்டருக்கு. தனிமாமகன், ஒப்பில்லாத பெருமையுடைய அந்த மகனை தாதையார், தந்தையான சிறு தொண்டர் என்ன கருவி, வாள் கொண்டு தலையறிவார். முடிஞ்சாச்சு கதை, அறிந்து விட்டார். அவன் சிரிச்சு மகிழ்ச்சியோட இருக்கும்போது கூட ஐயோ இந்த குழந்தைய போய் நம்ம நறுக்கிறமேன்ற அந்த நினைவு அவருக்கு வரவில்லை. அவருடைய மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு, அங்க அந்த வைரவ வேடத்திலே இருக்கும் அந்த சிவன் அடியார், வைரவ கோலத்திலே இருக்கும் சிவன் அடியார் திரு ஆத்தி மரத்திலே உணவிற்காக காத்து கொண்டிருப்பார். 6 மாதத்திற்கு ஒரு நாள் தான் உணவு உண்பார், அதுவும் ஒரு பசுவைத்தான் உண்பார் என்று சொல்லி இருக்கிறார். அந்த பசுவும் ஒரு குடிக்கு ஒரு மகனாக இருக்கும் பசு, 5 பிராயத்திலே இருக்க வேண்டும் அந்த உயிர். அதற்கு எந்த மச்சமோ மறுவோ குற்றமோ இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சிறுவனுக்கு தான், அதுவும் தந்தை அறிய வேண்டும், தாய் பிடித்து கொள்ள வேண்டும். இதை இந்த செய்கையெல்லாம்
அவர்கள் உவந்து செய்ய வேண்டும். அப்போ அவருக்கு காலம் நேரம் ஆயிடும். நம்ம பையனை நறுக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா அவர் சாப்பிட காலம் தாழ்ந்து விடும். அந்த உணர்வு தான் அவருக்கு இருக்கிறது. அதனால தலையை அறிந்தே விட்டார். இப்போ நம்ம 64வது பாடலுக்கு செல்ல வேண்டும். பொருயில் பெருமை புத்திரன் மெய்த்தன்மை அளித்தான் என பொலிந்து மறுவு மகிழ்ச்சி எய்த அவர் மனைவியாரும் கணவனார் அருமை உயிரை எனக்களித்தான் என்று மிகவும் அகமலர இருவர் மனமும் பேருவகை எய்தி அறியவினை செய்தார். மகனை அறிந்த பிறகு இருவருக்கும் என்ன ஆச்சா? பேருவகை, அடைய முடியாத மகிழ்ச்சி. உவகைனா மகிழ்ச்சி, பேருவகைனா பெருமகிழ்ச்சி. யாராவது உலகியல்ல இருக்கவங்க, வெளியில இருக்கிறவங்க இதை கேட்கறாங்கன்னு வச்சுங்க, பையனை வெட்டிட்டு அம்மாவும் அப்பாவும் சந்தோஷப்பட்டாங்களாம், பெரிய மகிழ்ச்சியா. இந்த பித்தனோ இவன் அப்படின்னு நம்ம சுந்தரர் சொல்லுவார்ல சுவாமிய, பித்தனா பாணி அப்படின்னு, அந்த மாதிரி இருக்கு. லூசாடா இவங்கெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம அருமை உணராதவர்கள் அப்படி சொல்லுவார்கள். வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு இதனுடைய அருமை தெரியாது. இது எப்படிப்பட்ட தன்மையாம்? பொருயில், பொருதல் அப்படின்னா ஒப்புமை காட்ட முடியாத, ஒப்பில்லாத. அத்தந்தையார் ஒப்பில்லாத பெருமை மிகுந்த மகன், புத்திரன்னா மகன், மெய்த்தன்மை அளித்தான். என்ன தன்மை? மெய்யாம் தன்மை எனக்கு அளித்தான் அப்படின்னு பொலிந்து. மெய்யாம் தன்மைனா என்னங்க? மெய்யாம் தன்மை, மெய்மை பெரும் தன்மை. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் ஆதலின் அன்னதாயிற்று. பெரிய புராணத்துல, திருஞான சம்பந்தர் புராணத்துல தெய்வ சேக்கிழார் இப்படி சொல்லியிருப்பார். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் ஆதலின் அன்னதாயிற்று. இந்த இந்த வரிக்கு என்ன விளக்கம்னா, திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்துல, இந்த மண்ணுலகத்துல வினைக்கு ஈடாக பிறந்த உயிர்கள், நம்மெல்லாம் எதனால வந்திருக்கோம்? வினையின் காரணமாக இந்த உயிர்களா பிறந்திருக்கிறோம். இதுல இருந்து நம்ம போனோம். இதனுடைய பிறவி பயனாகிய உறுதி பொருட்களாவன எது? பிறையை அணியும் அந்த பெருமானின் அடியவர் தமக்கு திரு அமுது செய்வித்தல் தான் இந்த பிறவி பயன். அந்த பிறவி பயனாகிய அந்த செயலை, அந்த மெய்யாம் தன்மையை எனக்கு அளித்தான் அப்படின்னு அவங்க அப்படி நினைச்சிருக்காங்க. மெய்யாம் தன்மையை எனக்கு அளித்தான், இதை விட எனக்கு வேற என்ன வேண்டும் என்று பொருந்திய மகிழ்ச்சியை உடைய அவருடைய மனைவியார் அந்த திருவன்காட்டு நங்கை அவங்க என்ன சொல்றாங்க? கணவனார் அருமை உயிரை எனக்கு அளித்தான். இப்ப இந்த அடியாருக்கு மட்டும் உணவு கொடுக்கலன்னா என்னுடைய கணவர் தன்னுடைய உடம்புல இருந்து உயிரை நீத்திருப்பார். ஆனா எப்ப என்னுடைய மகனே, அவனுடைய உயிரே, அவனையே இந்த சமைச்சு இறைவனுக்கு படைக்கப்பட்டதால அவருக்கு உயிர் திரும்ப வந்து விட்டது. அப்படி கணவனாரின் அரிய உயிரை எனக்கு அளித்தது யார்? இம்மைந்தன் என்று அதனால் பேருவகை எழுந்து மிகவும் மனம் மகிழ. இவருக்கு என்ன? மண்ணினில் பிறந்த அவருடைய பயன் என்னன்னா அடியாருக்கு அமுது செய்விக்குது. அதனால தன்னுடைய மகன் அதற்கு ஒரு கருவியாக இருந்திருக்கிறான், அந்த அடியாருக்கு ஒரு உணவாக அமைந்திருக்கிறான் அப்படிங்கிறதுல அவருக்கு உவகை. கணவனாரோட அரிய உயிரை மகன் எனக்கு அளித்தான் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஒரு மகிழ்ச்சி. ரெண்டு பேரும் சேர்ந்து பேருவகை, மனமும் பேருவகை. அவங்க உள்ளத்துல உள்ளன்பு தோன்ற, வெறும் சில வெளியில மட்டும் மகிழ்ச்சி இல்லை, சில பேர் புற தோற்றத்துல மகிழ்ச்சியா இருக்க மாதிரி இருக்கும், உள்ள ஒரு அழுது வடிந்து கொண்டிருப்பார்கள். இவங்க உள்ளமும் உடம்பும் ஒரு சேர மனம் மகிழ, இருவர் உள்ளமும் பெருகு மகிழ்ச்சி பொருந்த இவ்வரிய செயலை செய்தனர். இது அரிய செயல்தான் அல்லவா? யாராலும் செய்ய முடியாது, உலகியல்ல இருக்கவங்களால இது செய்ய முடியாது. அதனாலதான் இவர்கள் நாயன்மார் வரிசையிலே இருக்கிறார்கள். இப்படி இருவர் மனமும் பேருவகை எய்தி அரிய வினை செய்தார் என்ற அளவிலே
இந்த சிந்தனையை, சிறுதொண்ட நாயனார் புராண சிந்தனையை இந்த அளவிலே நிறுத்தி கொண்டு அடியேன் விடைபெற்றுக் கொள்கிறேன். வான்முகில் வழாது வெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வழ்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் வயல் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொருள் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. ஓம் நம சிவாய. 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 சிவாயன் சிவாயன். திருச்சிற்றம்பலம்.